Okay. So are you guys ready for the session? Yes. Very good. So நம்மளோட 9th standard பசங்களா நீங்க நம்மளோட செஷன் வந்து ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செஷன்ல நம்ம 9th standardல நீங்க கேட்ட மாதிரி நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட ஒன் ஷார்ட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ நம்மளோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த சாப்டர், ஓகே, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான சாப்டர். நிறைய பசங்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூஷன். ஹலோ ஐயோ பேர் என்னடா, பேகம் தானே? எஸ். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய குட் ஈவினிங். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒன் ஷார்ட் செஷன்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையுமே வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எஸ் எல்லாருமே எனக்கு உங்கள் ஐடியெலாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஆனால் உங்களோட பேர் தான் எனக்கு மறந்து போயிடுது. ஓகே, அண்ட் நம்மளோட 9th and 10th வாட்ஸ்அப் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உனக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே, எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் எப்போ நிறைய கொஷின்ஸ் ரிலேட்டட் அண்ட் போல் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ பேகம், எப்படி இருக்கீங்க? பேகம் நல்லா இருக்கீங்களா? எஸ், பேகம் பிரசண்டா. அண்ட் மற்ற 9th ஸ்டாண்டர்ட் பசங்களா எங்கடா போனீங்க? ஓகே, எல்லாம் எங்க போனீங்க? ஸோ நீங்களாம் கேட்டதுனால தான் இந்த ஒன் ஷார்ட் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, அண்ட் நம்மளோட இந்த செஷனோட வீடியோ பிளஸ் எனக்கு பிடிஎஃப்பும் வேணும் மேம், அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்மளோட பிசிக்ஸ் வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 9 அந்த பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங்ஸும் சரி இந்த செஷனோட பிடிஎஃப்பும் உனக்கு ஃப்ரீயாவே வந்து கிடைக்க போகுது. ஸோ பசங்களா, இன்னும் என்ரோல் பண்ணாதவங்க டக்குன்னு என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, yes, so ரெடியா? வெரி குட். ஸோ நம்மளோட ஸ்டேட் போர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 9 பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த செஷன் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல குட்டி பொருள், ஒரு பொம்மை எப்படி மேடா இருக்கு, இந்த பொருள் எப்படி மேடா இருக்கு, இந்த பொருள் எப்படி மேடா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய கியூரியாசிட்டி இருக்கும். இது எதால மேடா இருக்கும், ஸோ இதை நம்ம பிரிச்சுக்கிட்டே போனா நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி நிறைய கியூரியாசிட்டி நம்மளுக்கு இருக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து கண்டிப்பா செஷன்ஸ் வரும், கவலைப்படாதீங்க மேகம். ஓகே, ஸோ வாட் ஆர் த பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் இன்சைட் த an atom அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து நம்ம கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஓகே, ஸோ ஆட்டம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அதுதான் வந்து ஒரு மேட்டரை நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே போனோம், அட்லீஸ்ட் ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் நம்ம ஆட்டம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேப்பா, ஆட்டம் தான் கடைசியா, அப்போ ஆட்டம்குள்ள என்ன இருக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வாட் இஸ் இன்சைட் த ஆட்டம்? ஓகே, அதுதான் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கியூரியஸா இருந்தாங்க. ஹலோ ஷர்மிளா பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ ஆட்டம்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு, ஆட்டம்குள்ள என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போதான் அட்டாமிக் மாடல்ஸ் பத்தி சொல்ல வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது நம்மளோட அட்டாமிக் மாடல், நம்ம கிளாஸ் 8th நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, which is nothing but Dalton's atomic model. என்னது? which is Dalton's atomic model. இன்னுமே நிறைய பேர் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிக்கல அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி நம்ம வந்து படிச்சிருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஜே தாம்சன்ஸ் மாடல் இன் கிளாஸ் 8th. ஸோ ஆல்ரெடி நான் நம்மளோட ஒரு ஷார்ட்ஸ்லயுமே போட்டுருச்சு, இந்த லெசன் தெரியுமா, பட் இருந்தாலும் ஒரு ரிவிஷனா இருக்கும்டா உனக்கு ஷர்மிளா பிரகாஷ். ஸோ அதனால கவனிங்க, மேக்ஸிமம் 1 hour or 1.5 hour நான் முடிச்சிருவேன். சரியா? ஸோ ஜே தாம்சன் மாடல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வாட்டர்மெலன் மாடல் தான். எப்படி வாட்டர்மெலன்ல எனக்கு அந்த ரெட் கலர் ஸ்வீட் வந்து எனக்கு அப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ, அதே மாதிரி தான் நம்மளோட ஆட்டம்ல எனக்கு பாசிட்டிவ் புரோட்டான்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அண்ட் எப்படி இந்த வாட்டர்மெலன்ல அங்க நம்மளோட வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கும், அதே மாதிரி தான் நம்மளோட ஆட்டம்லயுமே எனக்கு அங்கங்க எலக்ட்ரான் ஸ்கேட்டர் ஆயிருக்கும். இதான் நம்ம ஜே தாம்சன் மாடல் ஆஃப் ஆட்டம்ல சொல்றாங்க. ஸோ ஆட்டம்ல மேக்ஸிமம் எனக்கு புரோட்டான்ஸா தான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும், அங்கங்க நெகட்டிவ் எலக்ட்ரான் ஸ்கேட்டர் ஆயிருக்கும். இதுதான் நம்மளோட தாம்சன் மாடல் ஆஃப் ஆட்டம்ல இருந்து தெரிய வந்துச்சு. ஓகே, ஸோ அதை தவிர்த்து எனக்கு நிறைய சயின்டிஸ்ட் வந்து இல்ல எனக்கு இப்படிதான் இருக்கும், ஆட்டம்குள்ள இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய அட்டாமிக் மாடல்ஸ் வந்து வந்துச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ லார்ட் ரூதர்ஃபோர்ட், புரோட்டான் இஸ் ரெட், சீட் இஸ் எலக்ட்ரான். எஸ், எக்ஸாக்ட்லி, அதான் நம்ம தாம்சன் மாடல் சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ரூதர்ஃபோர்ட், இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. தட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் அஸ் a thin gold foil experiment.
இந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல இவர் ஒரு ரேடியேஷன் சோர்ஸ் எடுத்துக்கிறார். ஓகே, ஒரு ரேடியேஷன் சோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. சேலஞ்ச் 100 புக் இஸ் ENF. எஸ் அன்பு சங்கர், கண்டிப்பா அந்த புக் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ கம்மிங் ஹியர், அவர் வந்து ஒரு தின் கோல்டு ஃபாயில் எடுத்திருக்கிறாரு. ஓகே, வித் வெரி ஸ்மால் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். இந்த கோல்டு ஃபாயில ஃபுல்லா ஸ்மால் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸா இருக்கும். அதான் நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம். ஓகே, எதுக்காக மேம் அவர் கோல்டு ஃபாயில் எடுத்திருக்காரு? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வை ரூதர்ஃபோர்ட் சோஸ் கோல்டு ஃபாயிலா எடுத்திருக்கிறாரு? ஏன்னா கோல்டு ஃபாயில எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் லேயர் தான் இருக்கும். ஓகே, ஸோ அவருக்கு ஒரு தின் லேயர் வேணும் அப்படின்றதுக்காக எனக்கு கோல்டு எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த மெட்டல்ல நம்ம ரொம்ப மெலியபிலிட்டி வந்து ஜாஸ்தி, அதனால அவர் கோல்டு சூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எனக்கு புக் பேக் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே, ஒரு கோல்டு ஃபாயில் எடுத்திருக்காரா? ஓகே, அது கோல்டு ஃபாயில் எடுத்திருக்காரா? அப்ப என்ன பண்றாரு, ஒரு ரேடியேஷன் சோர்ஸ் தான் இங்க இருந்து வைக்கிறாரு. ஓகே, ஸோ இந்த ரேடியேஷன் சோர்ஸ்ல இருந்து எனக்கு நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எனக்கு ரேவா வந்து போகுது. ஓகே, எனக்கு மேக்ஸும் நம்ம சேனல்ல வந்து எடுப்போம். ஸோ அதனால மேக்ஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மேக்ஸ் செஷன்ஸ் இருக்கு. ஓகே, மேக்ஸ் செஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் நம்ம இந்த ரேடியேஷன் சோர்ஸ்ல இருந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் போகுது. இது போய் நம்ம கோல்டு ஃபாயில்ல படுது. ஸோ வாட் ஆர் த அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு வந்து பாக்குறாங்க. சரியா? புரோட்டான் மீன்ஸ் ஆல்ஃபா. எஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலா பார்த்தோன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எனக்கு வந்து போகுது. இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இந்த கோல்டு ஃபாயில்ல பட்டு எனக்கு என்ன ஆகுது? வாட் ஆர் த அப்சர்வேஷன்ஸ் யூ சா அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஸ்ட்ரெயிட் த்ரூ த ஃபாயில். என்னது, நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்னாச்சு, எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாம நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படியே இந்த கோல்டு ஃபாயிலை தாண்டி கிராஸ் பண்ணி நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து போயிருக்கு. இதை அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோல்டு ஃபாயிலை சுத்தி ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன் வந்து போட்டிருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு ரே இந்த ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன்ல பட்டோன்னே அந்த ஸ்கிரீன் வந்து எனக்கு ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சு அங்கே ஆல்ஃபா பார்ட்டிகல் பட்டிருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவர் பார்த்தோன்னா மோஸ்ட் நிறைய ஆல்ஃபா இங்கே இந்த இடம் தான் ரொம்ப ஜொலிச்சிச்சு, விச் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் எனக்கு இந்த கோல்டு ஃபாயில்ல பாஸ் ஆகி போயிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் வென்ட் ஸ்ட்ரெயிட் த்ரூ த கோல்டு ஃபாயில். Second observation, some alpha particles were slightly deflected. சில alpha particles என்ன ஆகுது, லைட்டா டிஃப்ளெக்ட் ஆகி சைட்ல வந்து எனக்கு போயிருக்கு. ஓகே, இங்க மட்டும் எனக்கு ஃப்ளோரன்ஸ் ஸ்கிரீன்ல ஹிட் ஆயிருக்கு. ஸோ சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எனக்கு ஸ்லைட்டா டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட், வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட்லி பவுன்ஸ் பேக். கொஞ்சம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் என்ன ஆயிருக்கு, எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 3 அப்சர்வேஷன் அவர் வந்து பார்த்திருக்காரு. போல் இருக்கு. எஸ் பேகம், போல் இருக்கு. லேட்டா வந்துட்டியே. ஆமாண்டா மைதீஷ், am I right மைதீஷ்? இப்போதான்டா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, ஸோ சில கம்மியான ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, அட்டாமிக் மாடல் ஒரு ஆட்டம்ல பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் வந்து எனக்கு எம்டியா இருக்கு. ஓகே, ஆட்டம்ல எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் எம்டியா இருக்கு. அதனால தான் ஆல்ஃபா பார்ட்டிகலை நான் வந்து ஹிட் பண்றப்ப எனக்கு எல்லா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸும் அந்த ஆட்டமை கிராஸ் பண்ணி உள்ள போயிருக்கு. ஓகே, ஸோ ஆட்டம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எனக்கு கிழிச்சிட்டு உள்ள போயிருக்கு. அப்பனா எனக்கு வந்து உள்ள இந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்பேஸும் இல்லை. பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பா அது டிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம்ல எனக்கு வந்து ஸ்பேஸ் எம்டியா தான் இருக்கு. அதனால நிறைய இது எனக்கு என்ன ஆயிருக்கு, கிராஸ் ஆகி போயிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இந்த ஆட்டம் இஸ் எம்டி. இதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். அண்ட் சில பார்ட்டிகல்ஸ் வந்து எனக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அங்க நடுவில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல பட்டதுனால இந்த ஆல்ஃபாவுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல பட்டதுனால தான் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் எனக்கு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஏதோ இருக்குப்பா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அண்ட் சில பார்ட்டிகல்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அப்ப அது எங்க பவுன்ஸ் பேக் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா சென்டர்ல பட்டோன்னு தான் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே சென்டர் ஆஃப் த ஆட்டம்ல தான் வந்து எனக்கு குமிஞ்சிருக்கு, கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்க்ளூஷன்ஸ் பண்றாரு. ஓகே, ஸோ அவர் வந்து இந்த அட்டாமிக் மாடலை ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் நம்ம சொல்றோம். ஸோ ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, the atom contains large empty space. ஆட்டம்ல எனக்கு லார்ஜ் எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் ஏன் எம்டி ஸ்பேஸ் இருக்கு, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எனக்கு இந்த ஃபாயிலை தாண்டி போயிடுச்சு. அண்ட் there is positively charged mass at the center of the atom known as nucleus. என்னது? ஓகே, ஸோ இந்த ஆட்டமோட சென்டர்ல எனக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் மாஸ் இருக்கு. அதுதான் நான் என்ன சொல்லுவேன், I call this as nucleus.
அது ஏன் மேம் பவுன்ஸ் பேக் ஆகுது? ஏன்னா நல்ல ஒரு क्वेश्चन மைதேஷ். ஏன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸும் பாசிட்டிவ்லி சார்ஜ் தான் அண்ட் இந்த நியூக்ளியஸும் பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கிறதுனால ரெண்டுமே எனக்கு லைக் சார்ஜஸ்னா ரெப்பல் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் இந்த நியூக்ளியஸ்ல பட்டு எனக்கு பவுன்ஸ் பேக் ஆயிடுது. ஓகே சரியா? ஸோ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ் இருக்கு, அதுவும் நியூக்ளியஸோட ஆட்டமோட சென்டர்ல இருக்கு. அது பேர் என்ன சொல்றோம்? நியூக்ளியஸ்னு சொல்றோம். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ்ன்ற ஒரு விஷயத்தையே வந்து சொல்றாரு. இவர் தான் நியூக்ளியஸ்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அண்ட் இந்த நியூக்ளியஸோட சைஸ் பார்த்தனா அந்த ஆட்டமை கம்பேர் பண்றப்ப இது முட்டூண்டா தான் இருக்குமா? ஹலோ தாரிஷ் த கோட். என்னடா தாரிஷ் த கோட் இல்லையா? இவ தாரிஷ் விராத் ஆயிட்டீங்களா? Okay, so in the size of the nucleus of an atom is very small compared to the size of an atom. Okay, atom size compare பண்றப்ப இந்த nucleus ஓட size ரொம்ப குட்டி. Okay, ஓ நீங்க அங்க இருந்தீங்களோ? ஓகேடா. Okay, so இது அவர் சொன்னார். மூணு விஷயம் பார்த்தாங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், அப்ப ஆட்டம்ல நியூட்ரல்னு சொல்றோம், அப்ப கண்டிப்பா வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் சொல்றோம். அப்ப அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எங்க இருக்கும்? அதையும் சொல்லியிருக்காரு. எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் பாத்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அது வந்து இந்த நியூக்ளியஸை சுத்தி எனக்கு ஆர்பிட்டா சுத்திட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து எனக்கு டைமண்ட்ஸ் போடுங்க. ஓகே, யூ கேன் சென்ட் மீ டைமண்ட்ஸ். ஓகே, ஸோ எனக்கு இந்த ஆட்டம்ல எனக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் நியூக்ளியஸும் இருக்கு அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸும் அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கு. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆட்டம் ஆஸ் அ ஹோல் நம்ம எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் எனக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ இதான் ரூதர்ஃபோர்ட் மாடல்ல இருந்து அவர் எடுத்துட்டு வர கன்க்ளூஷன்ஸ். அது ஏன் பவுன்ஸ் பேக் ஆகுது? அதான்டா சொன்ன மைதீஷ், ஆல்ஃபா பார்ட்டிகலும் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நியூக்ளியஸும் பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா அதுல தான் புரோட்டான் இருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜும் எனக்கு ஒன்னாகாது, அது ரெப்பல் தான் ஆகும். ஸோ ரெண்டுமே இப்படி பட்டா அது வெளியில போயிடுது, அதனால தான் அது பவுன்ஸ் பேக் ஆகுது. பவுன்ஸ் பேக் எதுக்கு ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல பட்டுதான் பவுன்ஸ் பேக் ஆகுது. புரியுதா? ஸோ இதான் ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல்ல இருந்து வந்த கன்க்ளூஷன். ஓகே, ஸோ ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் வந்து இட் இஸ் சிமிலர் டு த சோலார் சிஸ்டம். ஓகே, சோலார் சிஸ்டம் மாடல்னு நம்ம ரூதர்ஃபோர்ட் மாடல்ல சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி சோலார் சிஸ்டம்ல நம்ம சூரியனை சுத்தி நம்மளோட பிளானட்ஸ் எல்லாமே ரிவால்வ் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்மளோட ரூதர்ஃபோர்ட் மாடல்லையுமே நியூக்ளியஸை சுத்தி நம்ம எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகுது? ரிவால்வ் ஆகுது. ஓகே, ஸோ அங்க சன் சென்டரா இருக்கு சோலார் சிஸ்டம்ல, ஆனா இங்க வந்து நம்மளோட நியூக்ளியஸ் வந்து சென்டரா இருக்கு. அங்க வந்து பிளானட்ஸ் வந்து ஆர்பிட்ஸ்ல சுத்துது, இங்கேயே நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ்ல சுத்துது. புரியுதா? ஸோ இது சிமிலர் டு நம்மளோட சோலார் சிஸ்டம். ஓகே, ஸோ ரூதர்ஃபோர்ட் மாடல்ல என்னென்ன லிமிடேஷன்ஸ், இது என்னதான் வந்து நிறைய விஷயங்கள் பத்தி சொன்னாலுமே இதுலயுமே சில குறைகள் இருக்கு. வாட் ஆர் தோஸ் குறைகள் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா பார்த்தோன்னா இவர் என்ன சொன்னாரு? எனக்கு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாரு. அது ஆர்பிட்ல சுத்திட்டே இருந்தனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மாடல் படி என்ன சொல்றாங்க? ஒரு ஒரு பார்ட்டிகிள் எனக்கு ரவுண்டா சுத்திட்டே இருக்கு அப்படின்னா அது ஆக்சிலரேஷன்ல இருக்கு இல்லையா? ஆக்சிலரேஷன்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து எனர்ஜி லூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரானும் எனக்கு ரவுண்டா சுத்திட்டே இருக்கு அப்படின்னா அது எனர்ஜி லூஸ் பண்ணி அது நம்ம நியூக்ளியஸ்குள்ள விழுந்துடணும் இல்லையா? ஆனா அந்த மாதிரி கிடையாது. ஆட்டம் ஆஸ் அ ஹோல் நியூட்ரலா ஸ்டேபிளா தானே இருக்கு. அப்ப இது தப்பு தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, மூவிங் எலக்ட்ரான் ஷுட் ஆக்சிலரேட் அண்ட் கண்டினியூஸ்லி லூஸ் எனர்ஜி. அப்ப எனர்ஜி லூஸ் ஆச்சுன்னா எனக்கு பாத் ஆஃப் எலக்ட்ரான் ரெடியூஸ் ஆகி, ஓகே, ஸோ இப்படியே சுத்தி எனர்ஜி லூஸ் பண்ணி அது அப்படியே நியூக்ளியஸ்குள்ள விழுந்துடணும். ஆனா அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா ஆட்டம்ஸ் வந்து அந்த டைம்ல அன்ஸ்டேபிளா ஆயிடும். ஆனா நம்மளோட ஆட்டம் ஸ்டேபிள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்ப ரூதர்ஃபோர்ட் மாடல் அந்த ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி பத்தி எனக்கு சொல்லல. என்னது? அப்ப ரூதர்ஃபோர்ட் மாடல் எனக்கு ஆட்டமோட ஸ்டெபிலிட்டியை பத்தி சொல்லல. இதான் அவரோட லிமிடேஷன். புரோட்டான் தான் நம்ம நியூக்ளியஸ்குள்ள இருக்குடா. புரோட்டான் நம்ம நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. புரியுதா? ரூதர்ஃபோர்ட் இஸ் a scientist. எக்ஸாக்ட்லி. ஓகே, சோ ரூதர்ஃபோர்ட் மாடல் உனக்கு கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த அட்டாமிக் மாடல் என்ன? நம்மளோட போர் மாடல் ஆஃப் an atom.
ஓகே, இப்போ ரூதர்ஃபோர்ட் சில லிமிடேஷன்ஸோட அவரோட ஆட்டம் மாடல் பார்த்துச்சோம். ஸோ இதோட லிமிடேஷன்ஸை கொஞ்சம் அப்படியே வந்து உலுகி மெழுகி நம்மளோட போர் மாடல் ஒன்று சொல்றாரு. நீல்ஸ் போர் சொல்றாரு. இவர் அவரோட பாஸ்லேட்ஸ்லாம் சொல்றாரு. போர் பாஸ்லேட் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்டேஷனரி சர்க்குலர் பாத். அவர் ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னாரு, எனக்கு நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும், ரவுண்டா சுத்திட்டு இருக்கும் தான் சொன்னார். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான்ஸ் எனக்கு இந்த நியூக்ளியஸை சுத்திட்டு இருக்கு, ஆனா ஃபிக்ஸட் ஆர்பிட்ல தான் சுத்தும். இந்த எலக்ட்ரான்னா அது பர்டிகுலரா இதே பாத்லயே தான் சுத்திட்டு இருக்குமே தவிர்த்து அது மற்ற ஆர்பிட்டுக்குலாம் போகாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ கல்விடி அங்க இருக்காங்களா? ஓகே, ஸோ நீங்க கிளாஸை கவனிங்க கொஞ்சம், சரியா? ஓகே, ஸோ எலக்ட்ரான் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்டேஷனரி சர்க்குலர் பாத். ஸோ அதுக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறாரு. வாட் இஸ் தட் பாத் கால்ட் அஸ்? ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து என்ன ஆகாது, எலக்ட்ரான்ஸ் ரூதர்ஃபோர்ட் மாடல் மாதிரி எனக்கு அப்படியே சுத்தி கீழே விழுந்துராது, எனக்கு அது ஒரே பாத்லயே தான் சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஓகே, அண்ட் வைல் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ், ஓகே, அது இந்த நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகுறப்ப இந்த எலக்ட்ரான் என்ன ஆகாது, அது எனர்ஜி லூஸும் பண்ணாது, எனர்ஜி கெயினும் பண்ணாது. அது ஒரே பாதையில் நடக்கிறப்ப அது எனர்ஜி லூஸும் பண்ணாதான், அது எனர்ஜி கெயினும் பண்ணாதான். ஓகே, எலக்ட்ரான் எய்தர் லூசஸ் நாட் கெயின்ஸ் எனர்ஜி. ஓகே மேம், அப்போ எனர்ஜி கெயினும் பண்ணா லூஸும் பண்ணாதா? இல்லை, பண்ணும். எப்போ இந்த லெவல்ல இருந்து, இந்த எனர்ஜி ஷெல்ல இருந்து, இந்த ஆர்பிட்ல இருந்து அது எய்தா ஹையர் எனர்ஜிக்கு போனாலோ இல்லைனா அதை விட அது கம்மியான எனர்ஜி லெவலுக்கு போனாலோ அது என்ன பண்ணும், எனர்ஜி கெயின் பண்ணியோ இல்லை எனர்ஜி லூஸ் பண்ணியோ தான் அது என்ன பண்ணும், அடுத்த ஆர்பிட்டுக்கு அது ஷிஃப்ட் ஆகும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் எனக்கு அடுத்த ஆர்பிட்டுக்கு போகணும் அப்படின்னா இட் ஷுட் கெயின் எனர்ஜி. இல்லைனா இங்கே இருக்கிற எலக்ட்ரான் எனக்கு இந்த கீழே இருக்கிற ஆர்பிட்டுக்கு போகணும்னா இட் ஷுட் லூஸ் எனர்ஜி. ஓகே, ஆஸ் லாங் அஸ் அது அந்த எனர்ஜி லெவலில் இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி இஸ் ஃபிக்ஸட். புரியுதா? ஓகே, so an electron in a shell can move to higher or lower energy by absorbing or releasing fixed amount of energy. So in the orbits or cells நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? K L M N. K L M N உள்ள போவாத, K L M N வெளில வரணும். இல்லனா இப்படி எழுதலாம் 1 2 3 4. ஓகே, சோ இதான் நம்ம போர் வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு ஷெல். சரியா? எஸ் ஜெயராஜ், எது ரிப்பீட் பண்ணணும்? ஆக்சுவலா என்னதுன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு ஒரு ஃபிக்ஸட் சர்க்குலர் பாத்லேயே தான் சுத்தும். நம்ம எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அதோட பொசிஷன் எதுனா அது இதே சர்க்குலர் பாத்லேயே தான் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, இதே சர்க்குலர் பாத்ல தான் சுத்திட்டு இருக்கும். இதே சர்க்குலர் பாத்ல சுத்திட்டே இருக்குன்னா அது எனர்ஜி லூஸும் பண்ணாது, எனர்ஜி கெயினும் பண்ணாது. ஓகே, சப்போஸ் அது எனர்ஜி கெயின் பண்ணிடுச்சுன்னு வையன், எனர்ஜி கெயின் பண்ணா அது அடுத்த ஆர்பிட்டுக்கு போயிடும். எனர்ஜி லூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஆர்பிட்டுக்கு அது வந்துடும். புரியுதா? இப்ப கிளியரா? எஸ் ஜெயராஜ், இப்போ உனக்கு கிளியர் ஆச்சா? எஸ். ஓகே, ஸோ எந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஆர்பிட்டை நம்ம என்ன சொல்றோம்? நம்ம கே ஆர்பிட்னு சொல்றோம், கே ஷெல்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது எல், அதுக்கு அடுத்தது எம், அதுக்கு அடுத்தது என். இல்லைனா நம்பர் நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ கேக்கு தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, கே ஷெல்லுக்கு தான் இருக்கிறதுலே லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. சரியா? ஓகே, இதை நீ வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுமே சொல்லலாம், n is equal to 1. ஓகே, ஸோ போக 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 எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு ஷெல்லுக்குமே. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டுக்குமே ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கிறதுனால இந்த ஆர்பிட்டை நம்ம என்ன சொல்றோம்? we call this as எனர்ஜி லெவல் ஆர் எனர்ஜி ஷெல். ஓகே, ஸோ பசங்களா, போர் பாஸ்லேட்ஸ் உனக்கு ரொம்ப ரொம்ப புரியணும், நல்லா புரியணும். ஆஃப் ஆஃப் த 9th and 10th லீவா? ஆமாண்டா, இல்லை அங்க இருக்கியாங்க? சரி விட, வருவாங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ போர் மாடல் தான் அப்போ சூப்பரான மாடல், இவர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இதுலையுமே சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஹலோ இனியன், எப்படி இருக்கீங்க? ஸோ இதுலையுமே சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, one main limitation was that this model was applicable only to hydrogen and hydrogen-like ions. Okay, so hydrogen இல்ல hydrogen மாதிரி இருக்கக்கூடிய ionsக்கு தான் இந்த போர் மாடல் வந்து applicable ஆகுது. ஓகே, ஸோ He+, La2+, Be3+, இதெல்லாம் hydrogen-like ions, இதுக்கு தான் applicable ஆகுது. ஓகே, it could not be extended to multi-electron nucleus. ஓகே, இது மல்டி எலக்ட்ரான் நியூக்ளியஸ்க்கு நம்மளால வந்து என்ன பண்ண முடியல, applicable பண்ண முடியல. ஹலோ ஹர்ஷினி, எப்படி இருக்கீங்க ஹர்ஷினி? ஓகே, ஸோ இதான் மெயின் லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் மாடல். ஓகே, ஸோ மெயினாக ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ்க்கு மட்டும் தான் இது அப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
ஓகே, அடுத்தது என்ன? டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ ரூதர்ஃபோர்ட் வந்து நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணாரு. அப்புறம் போர் மாடல்ல நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபிக்ஸட் ஆர்பிட்ல தான் ரிவால்வ் ஆகுதுன்னு சொன்னாரு. அடுத்தது யாரு? நம்மளோட ஜேம்ஸ் ஷாட்விக். இவர் தான் நியூட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணாரு. ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, பெரிலியம் வந்து அவர் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணப்ப, okay, beryllium வந்து when was exposed to alpha particles with about the same mass as protons were emitted. okay, beryllium alpha particles அப்ப expose பண்ணப்ப பெரிலியம்ல இருந்து சில பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியில வந்துச்சு. அந்த பார்ட்டிகல்ஸோட மாஸ் பார்த்தோம்னா நம்ம புரோட்டான்ஸோட மாஸ் மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து மாஸ் இருந்துச்சு. ஓகே, சேம் மாஸ் லைக் புரோட்டான்ஸ். ஓகே, ஸோ ஓகே, இந்த எமிட்டட் பார்ட்டிகல்ஸ்க்கு பார்த்தோன்னா எந்த ஒரு சார்ஜும் இல்லை. இப்போ புரோட்டான்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஆனா நம்ம புரோட்டான்ஸ்க்கு இந்த நியூட்ரான்ஸ்க்கு எந்த ஒரு சார்ஜுமே இல்லை. ஓகே, ஸோ தே ஹாவ் நோ எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸை இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்ரான்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் நியூட்ரலி சார்ஜ். ஓகே, பிகாஸ் திஸ் ஹாவ் நியூட்ரல் சார்ஜ், எந்த ஒரு சார்ஜும் இல்லாததுனால தீஸ் ஆர் கால்ட் அஸ் நியூட்ரான்ஸ். ஓகே, கிளாஸ் 7 பிஎஸ்சிலையுமே இது இருக்கு. எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே, ஸோ அதுதான் ஒரு நியூட்ரல்ஸ்ன்னு சொன்னாரு. அது எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இதையும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, அதுக்கு எந்த ஒரு சார்ஜ் இல்லை, எந்த ஒரு சார்ஜ் இல்லை. ஓகே, அண்ட் இதோட மாஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு புரோட்டான் விச் இஸ் 1. புரியுதா? புரியுதா? ஓகே, ஸோ நம்ம புரோட்டான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? 1 and plus 1 எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், which means mass 1 and charge positive 1. எலக்ட்ரான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? mass 1 and mass 0, ஆனா நம்ம சார்ஜ் -1. இதான் நம்மளோட எலக்ட்ரான். ஸோ தீஸ் ஆர் த ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ்க்கு சார்ஜ் இல்லை, ஆனா இட் இஸ் ஹேவிங் மாஸ் ஈக்குவல் டு புரோட்டான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நியூட்ரான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஹலோ சதீஷ், எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த நியூட்ரான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the particle was not deflected by any magnetic or electric field. ஓகே, ஸோ இது எந்த ஒரு ஃபீல்ட்லையுமே வந்து என்ன ஆகலை, இது டிஃப்ளெக்ட் ஆகலை. மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சாலும் டிஃப்ளெக்ட் ஆகலை, நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சாலும் டிஃப்ளெக்ட் ஆகலை. இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அண்ட் இதோட மாஸ் பார்த்தோன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1.676 இன்டூ 10⁻⁻24 கிராம். என்னது? 1.676 இன்டூ 10⁻⁻24 கிராம், அதாவது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். சரியா? இதுதான் நம்மளோட நியூட்ரானோட மாஸ். ஓகேயா? புரியுதா? ஓகே, ஸோ ரூதர்ஃபோர்ட் 1920 என்ன ப்ரிடிக்ட் பண்ணாரு பார்த்தோன்னா, பிரசன்ஸ் ஆஃப் அனதர் பார்ட்டிகல். ஓகே, ஸோ அப்பவே ரூதர்ஃபோர்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு சார்ஜ் இல்லாத ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது ப்ராப்பராக டிஸ்கவர் பண்ணது யாரு? நம்மளோட ஜேம்ஸ் ஷாட்விக் தான் ப்ராப்பராக உனக்கு டிஸ்கவர் பண்ணாரு, ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், அதாவது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானோட பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டம்ல இட் இஸ் மேட் அப் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அதான் நம்ம என்ன சொல்றோம்? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? ஸோ இதான் நம்மளோட சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரானை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, விச் மீன்ஸ் இதோட சார்ஜ் என்ன? இதோட சார்ஜ் என்ன? இட் ஹாஸ் it has 0 mass and it has -1 negative charge. It has -1 negative charge. Okay, and next என்ன? நம்மளோட புரோட்டான், அதோட மாஸ் என்ன? 1. அதை நம்ம h ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இல்ல p ன்னு எழுதலாம். ஓகே, அதோட சார்ஜ் இஸ் +1. அண்ட் நியூட்ரான் பார்த்தோன்னா அதோட மாஸ் இஸ் 1, ஆனா சார்ஜ் இஸ் 0. ஓகே, ஸோ சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் இஸ் -1, சார்ஜ் ஆன் புரோட்டான் இஸ் +1, சார்ஜ் ஆன் நியூட்ரான் இஸ் 0. ஓகே, அண்ட் மாஸ் பாருங்க, மாஸ் உனக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட் சொல்றாங்க, இன் கிராம்ஸ் எக்ஸாக்டா சொல்றாங்க. சரியா? ஸோ இதை நல்லா கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் கொண்டான வித்தியாசம். ஓகே, ஸோ ஆட்டம் ஓட ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ் பார்த்தோன்னா, ஒன்று நியூக்ளியஸ், இன்னொன்று அதை சுற்றி இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ். என்னது? ஆட்டமோட ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா மெயினாக அதோட பில்டிங் பிளாக்னு பார்த்தாவே நியூக்ளியஸ், அதை சுற்றி இருக்கிற எம்டி ஸ்பேஸ். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன? அந்த நியூக்ளியஸ்ல பாத்தீங்கன்னா பசங்களை நல்லா கவனிங்க. வாட் இஸ் நியூக்ளியஸ்? வாட் இஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, the protons and neutrons. ஓகே, புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை நம்ம கலெக்டிவா என்ன சொல்றோம்? நம்ம அதை நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். என்னது? புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை நம்ம கலெக்டிவா என்ன சொல்றோம்? நெக்ஸ்ட் இயர் சிலபஸ் வில் சேஞ்ச், மேபி, மைட் பி.
ஓகே ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் டுகெதராக நம்ம நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம்ல இருக்கும். என்னது ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் டுகெதர் எனக்கு அந்த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம்ல இருக்கும். ஓகே ஆர்பிட்னா என்ன? ஓகே ஸோ நியூக்ளியஸை சுற்றி எனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் சர்க்குலர் பாத்தில் வந்து சுற்றுதுன்னு சொன்னல, அந்த ஃபிக்ஸட் சர்க்குலர் பாத்தை தான் நான் என்ன சொல்கிறேன், நான் ஆர்பிட்னா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆர்பிட் இஸ் டிஃபைன்ட் as the path by which electrons revolve around the nucleus. ஓகே எலக்ட்ரான் எனக்கு இந்த ஆர்பிட்டை சுற்றி இந்த நியூக்ளியஸை சுற்றி ஃபிக்ஸட் பாத்தில் ரிவால்வ் ஆகும், அதான் நான் ஆர்பிட்னு சொல்கிறேன். ஓகே so besides the fundamental particles like protons, electrons and neutrons, some more particles are discovered. So நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆட்டம்ல இதுதான் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம். பட் கிடையாது, இதை தவிர்த்து நிறைய டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. மீசான்ஸ், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, பாசிட்ரான்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க உங்களோட ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க. சரியா? ஓகே ஸோ அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் அப்படின்னா என்ன? வெரி சிம்பிள். என்ன? ஓகே ஹைட்ரஜன் யூஸ்வலா இந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும்னு சொன்னேன், புரோட்டான்ஸோ நியூட்ரான்ஸோ இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்ல எனக்கு ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும், அண்ட் ஹீலியம்ல எனக்கு 2 புரோட்டான்ஸ் இருக்கும். ஓகே அண்ட் கோல்டு ஆட்டம்ல 79 புரோட்டான்ஸ் இருக்கும். ஓகே ஓகே ஸோ எனக்கு அந்த ஆட்டம்ல எவ்வளோ அந்த ஆட்டம்ல இருக்க அந்த நியூக்ளியஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு, அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம், அது என்ன எலிமெண்ட்னுமே நம்மளால சொல்ல முடியும். ஓகே ஸோ அதான் நம்ம அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் நத்திங் பட் புரோட்டான் நம்பர். இதை நம்ம கேபிட்டல் ஜெட்டால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே ஸோ அதான் நம்ம அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 1, விச் மீன்ஸ் அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான் என்ன, எனக்கு 1. Okay, so atomic number is equal to number of protons. இந்த எப்பயுமே பார்த்தோன்னா அந்த ஆட்டம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். சரியா? ஸோ அட்டாமிக் நம்பர் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் தெரிஞ்சுக்கலாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீ இப்படியும் சொல்லலாம், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுனாவே நான் ஈஸியா அந்த எலிமெண்டோட அட்டாமிக் நம்பரை சொல்லிடலாம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹைட்ரஜன்ல எனக்கு ஒரே ஒரு புரோட்டான் இருக்கு, அப்ப ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன, எனக்கு 1. ஓகே நான் இப்போ ஆக்சிஜன்ல எனக்கு 8 புரோட்டான் இருக்கு, விச் மீன்ஸ் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன, 8. புரியுதா? அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். எங்க எல்லாரும் சாட்ல எனக்காக போடுங்க பார்க்கலாம். அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். எல்லாரும் சாட்ல போடுங்க பார்க்கலாம். yes atomic number is equal to number of protons. அவ்வளவுதான்டா. ஓகே ஸோ இப்போ ஆட்டம்க்கு ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா, ஆட்டம்க்குமே ஒரு மாஸ் இருக்கும். ஸோ இந்த ஆட்டமோட மாஸ் மெயினா ஜஸ்ட் பார்த்தோன்னா இந்த புரோட்டான்ஸ்னால மட்டும் இல்லை, எலக்ட்ரான்ஸ்க்கு மாஸ் இல்லை. ஓகே பட் புரோட்டான்ஸ்னால மட்டும் கிடையாது நம்மளோட ஆட்டமோட மாஸ். ஸோ ஆட்டமோட மாஸ் பார்த்தோன்னா எனக்கு புரோட்டானோட மாஸும் கணக்கு அண்ட் நியூட்ரானோட மாஸும் கணக்கு. என்னது? நியூட்ரானோட மாஸும் கணக்கு. ஸோ நியூட்ரான்ஸ் ஆல்சோ ஹேவ் மாஸ் இல்லையா? ஓகே ஸோ த நியூட்ரான்ஸ் அண்ட் த நியூக்ளியஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த மாஸ். ஓகே ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம இக்னோர் பண்ணிடலாம், ஏன்னா எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப நெக்லிஜிபிள். ஓகே ஸோ மாஸ் நம்பர் பார்த்தோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாவே எனக்கு அந்த ஆட்டமோட மாஸ் நம்பர் எனக்கு தெரியும். எஸ் எக்ஸாக்ட்லி. எஸ் பேகம். ஓகே ஸோ மாஸ் நம்பர் நீ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸ் மாதிரி. ஓகே ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கொடுத்துட்டு மாஸ் நம்பர் என்ன கண்டுபிடிக்க சொன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா யூ கெட் த மாஸ் நம்பர். இப்போ எனக்கு மாஸ் நம்பரும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் கொடுத்துட்டாங்க, அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிங்கனாலும் நீ கண்டுபிடிக்கலாம். மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தெரிஞ்சிடும். புரியுதா? வெரி ஈஸி. ஓகே ஸோ ஒரு எலிமெண்ட்டை நான் ரெப்ரசென்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுதான் அந்த எலிமெண்ட் இஸ் எக்ஸ். ஓகே ஸோ அதோட மாஸ் நம்பர் அதை வந்து நம்ம ஏவால ரெப்ரசென்ட் பண்ணுவோம், மாஸ் நம்பரை நம்ம டாப் ஆஃப் த எலிமெண்ட் எழுதுவோம், அட்டாமிக் நம்பரை நம்ம வந்து பாட்டம் ஆஃப் த எலிமெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நைட்ரஜனோட மாஸ் நம்பர் வந்து 14 அண்ட் அட்டாமிக் நம்பர் இஸ் 7. ஓகே ஸோ பசங்களா இதை வச்சு எனக்கு சொல்லுங்க, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்? ஈஸி, வெரி ஈஸி. எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஸோ திஸ் இஸ் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா இது புரோட்டானோட நம்பரா?
ஸோ இது வந்து மாஸ் நம்பர். ஸோ எனக்கு புரோட்டான் நம்பர் 7 தெரியும். அப்போ மீதி இருக்கிற நம்பர் என்னது? நியூட்ரான் நம்பர் தான். அப்போ மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். நல்லா கவனிங்க. மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் will give you number of neutrons. Will give you number of neutrons. Okay, இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? Yes. Okay, I think it is clear. I think it is clear. Okay, so number of neutrons எப்படி கண்டுபிடிப்பா? Mass number minus atomic number. Okay, so இங்க magnesium க்கு கொடுத்திருக்காங்க. So mass number is 24, atomic number is 12. So இப்ப number of neutrons என்ன? 24 minus 12, which is number of neutrons is 12. தப்பு. Number of neutrons is 12. Okay. Okay, so இந்த மாதிரி நீங்க இந்த questions answer பண்ணுங்க. What is the number of neutrons here? What is the number of neutrons here? அப்படின்னு வந்து போடுங்க. Okay, கண்டுபிடிங்க. Okay, so first one பாத்தீங்கன்னா, this is mass number minus atomic number will give you number of neutrons. 27 minus 13, which is 14. அதான் இங்க number of neutrons. Okay, and இங்க 31 minus 15, இங்க 16. அதான் number of neutrons. Okay, so ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே what is the number of neutrons எனக்கு comment sectionல சொல்லுங்க. Okay, comment sectionல you want to say. Okay, so atomic number நம்ம ஏன் Z ஆல represent பண்றோம் பார்த்தனா, Z stands for Zahl, which means number in German. Okay, so Germanல Z அப்படினா Zahl, okay, which means number. Okay, இப்போ சொல்லிட்டீங்களா பேகம், பட் எனக்கு comment sectionல சொல்லுங்க. Okay, ஒரு குட்டி ப்ராப்ளம் பாருங்க. Calculate the atomic number of an element whose mass number 39 and number of neutrons is 20. Find the name of the element. Okay, atomic number கண்டுபிடிக்கணும். என்னது atomic number கண்டுபிடிக்கணும். So mass number வந்து எனக்கு 39. Okay, mass number is equal to number of protons plus number of neutrons. So mass number is 39. Number of protons எனக்கு வந்து தெரியல. Okay, so தெரியல. And number of neutrons என்னது எனக்கு 20. இதை வச்சு number of protons கண்டுபிடிக்கலாமா? Which is nothing but proton is equal to 39 minus 20. Which is 19. இதான் number of protons. Number of protons எனக்கு atomic numberும் கூட. அதான் எனக்கு atomic numberும் கூட. Okay, so number of protons is equal to atomic number. So atomic number என்னது? அந்த element ஓட atomic number is 19. Atomic number 19 அது என்ன element? Hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon, sodium, magnesium, aluminum, silicon, phosphorus, sulfur, chlorine, argon, potassium. Okay, so அது என்ன element? Which is nothing but potassium. அது எப்படி represent பண்ணுவ? K, mass number 39 and atomic number 19. கிளியரா? யார் யாருக்கு கிளியரா புரிஞ்சுச்சு? எனக்காக சாட்ல டைமண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம். எனக்காக சாட்ல டைமண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் கிளியரா? ஓகே, so electronic configuration of atom. ஓகே, so electrons எனக்கு ஆட்டம்ல ஒவ்வொரு ஆர்பிட்ல வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றோம். So electrons எனக்கு ஆர்பிட்ல தான் இருக்கும் நம்ம வந்து சொல்றோம். ஓகே, so இப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கே. So electrons எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியணும். என்னது? electrons எனக்கு இந்த ஆட்டம்ல ஒவ்வொரு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா ப்ராப்பரா எனக்கு எப்படி இந்த எலக்ட்ரான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதை சொல்றதா electronic configuration of atomனு சொல்றோம். So that is by Bohr and Bury rule. Bohr and Bury rule வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரியா? So first rule என்னன்னு பார்த்தோம்னா maximum number of electrons that can be accommodated in a shell. ஒவ்வொரு ஷெல்லுமே வந்து மேக்ஸிமம் இத்தனை நம்பர் ஆஃப் தான் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெல் நம்மளோட கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். ஸோ கே ஷெல் வேல்யூ ஆஃப் என்ன 1, இது 2, இது 3, இது 4. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த ஷெல்ல எவ்வளோ இருக்கும் அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபார்முலா 2n². n is equal to value of n the shell number. Okay, so 2n² ஃபார்முலா வச்சு அந்த ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ணணும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கே ஷெல்ல k 2 into 1² which is nothing but 2. K shell can hold 2 electrons. அதே மாதிரி n is equal to 2 போடுங்க. அப்ப 2 into 4 8. So L shell can hold 8 and M shell can hold 18 electrons and N shell can hold 32 electrons.
இதுதான் போர்-பெரி ரூல். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஷெல்லும் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் வந்து ஹோல்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஷெல்லும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ணது நம்மளுக்கு தெரியுதா? கரெக்டா? அடுத்தது என்ன? ஷெல்ஸ் ஆர் ஃபில்ட் இன் ஸ்டெப் வைஸ் மேனர். அதாவது ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் ஷெல்லுன்னா எனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஷெல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ கே ஷெல் எனக்கு ஃபில் ஆகலை அப்படின்னா எல் ஷெல் எனக்கு ஃபில் ஆகாது. எல் ஷெல் எனக்கு ஃபில் ஆகலை அப்படின்னா எம் ஷெல் எனக்கு ஃபில் ஆகாது. ரேண்டமாக சும்மா கே ஷெல் எல் ஷெல் எம் ஷெல் என் ஷெல்னா எனக்கு ரேண்டமாக எனக்கு எலக்ட்ரான்ஸ் போகாது. இட் வில் பி ஃபில்ட் இன் அன் ஆர்டர்லி மேனர். கான்ஃபிகரேஷன் அப்படின்னா எப்படி எலக்ட்ரான்ஸ் எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதான் நம்ம கான்ஃபிகரேஷன் சொல்றோம். சரியா? அதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்களா? அடுத்த ரூல் என்ன? The outermost shell of an atom cannot have more than 8 electrons. So எப்பயுமே நான் இப்போ ஆல்ரெடி சொன்னேன் m shell எனக்கு maximum it can hold 18 electrons. m shell can maximum hold 18 electrons. ஆக்சுவலா 18 electrons hold பண்ணும். ஓகே, ஆனா outermost shell இருக்கு அப்படின்னா அதனால 8 electrons தான் வந்து ஆக்குபை பண்ண முடியும். சரியா? ஈவன் தான் அதுக்கு கெப்பாசிட்டி 18 electrons அது கெப்பாசிட்டி அதனால ஆக்குபை பண்ண முடியும் இருந்தாலும் outermost shell இருந்தா it can occupy only 8 electrons. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கலாமா? ஓகே, ஸோ கால்சியம்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 20 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 20 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கால்சியம்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? எனக்கு கால்சியம்ல ஐ ஹாவ் 20 எலக்ட்ரான்ஸ். என்னது? ஐ ஹாவ் 20 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். கே எப்படி ஃபில் ஆகும், எல் எப்படி ஃபில் ஆகும், எல் எப்படி இருக்கும், என் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கே ஷெல்ல ஃபில் ஆகும். ஸோ கே ஷெல்ல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுமா? ஓகே, ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்தது என்ன? எல். மீதி எத்தனை எலக்ட்ரான்? எலக்ட்ரான் இங்கே 2 போட்டாச்சு, மீதி 18 எலக்ட்ரான் இருக்கு. இந்த 18 எலக்ட்ரான் நான் இங்கே போடலாமா? போட முடியாது. ஏன்னா எல் ஷெல் என்னால் 8 எலக்ட்ரான்ஸை ஹோல்ட் பண்ண முடியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ எல் ஷெல் இட் கேன் ஹோல்ட் 8. இப்போ 10 ஃபில் ஆயிடுச்சு, மீதி 10 இருக்கு. இப்போ எம் ஷெல் மேம் 18 எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? மீதி இருக்கிற அந்த 10 எலக்ட்ரானையும் நீங்க போடுவேன். ஆனா அது தப்பு மேம். நீங்க தானே சொன்னீங்க எம் ஷெல் கேன் ஹோல்ட் 18 எலக்ட்ரான்ஸ். எஸ், ஆனா இங்க எம் ஷெல் எனக்கு 18 எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இட் கேன் மேக்ஸிமம் அகாமடேட் 8 எலக்ட்ரான்ஸ் தான். ஓகே, இப்போ மீதி என்ன இருக்கு? என் ஷெல் இருக்கு. ஸோ இப்போ 18 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு, மீதி 2 எலக்ட்ரானை இது இங்கே போட்டுடுது. ஓகே, ஸோ யார் யாருக்கு இந்த கான்ஃபிகரேஷன் புரிஞ்சுச்சு? யார் யாருக்கு இந்த கான்ஃபிகரேஷன் புரிஞ்சுச்சு? எஸ், புரிஞ்சுச்சாடா? எஸ் பேகம், எஸ் பேகம், யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். இப்போ அதே மாதிரி அலுமினியமோட கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்க. ஓகே, அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? இட் இஸ் 13. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அலுமினியமோடது 13. ஸோ கே ஷெல் கேன் மேக்ஸிமம் ஹோல்ட் 2 எலக்ட்ரான். எம் ஷெல் பார்த்தீங்கன்னா அது 8 எலக்ட்ரான், 10 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ மீதி 3 எலக்ட்ரான். ஐயோ சாரி, கே ஷெல் எல் ஷெல் நெக்ஸ்ட் எம் ஷெல் அதுதான் 2 எலக்ட்ரான். ஸோ இதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். இது எப்படி எழுதுவேன்? 3 2,8,3 அப்படின்னு நான் வந்து போடுவேன். ஓகே, கிளியரா? கிளியரா? எஸ். டைமண்ட் கிடைக்கலையா? இட்ஸ் ஓகே, யூ கேன் சென்ட் மீ ஹார்ட். ஓகே, ஃபைனா? ஓகேயா? கிளியராடா? யார் யாருக்கு புரிஞ்சிச்சு? யார் யாருக்கு புரிஞ்சிச்சு? குவார்டர்லி ஸ்டடி பிளான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்டா, டோன்ட் வரி. ஓகே, புரியுதா? இந்த மாதிரி உனக்கு எந்த ஆட்டம் போட்டாலுமே உனக்கு வந்து ஆன்சர் தெரியணும். ஓகே, உனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, ஸோ இதான் ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உனக்கு ஈஸியாக 2,2 2,8,2 இந்த மாதிரி நீ வந்து எழுதிடலாம். பட் ஆனால் நீ வந்து எலக்ட்ரானிக் ரெப்ரசன்டேஷன் ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட மாஸ் நம்பர் இஸ் 16 அண்ட் அட்டாமிக் நம்பர் இஸ் 8 இல்லையா? ஓகே, மாஸ் நம்பர் 16, அட்டாமிக் நம்பர் இஸ் 8 இல்லையா? இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாமா? அட்டாமிக் நம்பர் இஸ் 8.
So electronic configuration என்ன? K shell can hold 2, L shell can hold 6. Okay, so இப்போ நான் வந்து வரைய போறேன். இதான் நம்மளோட நியூக்ளியஸ். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷெல், இது நம்மளோட செகண்ட் ஷெல். ரெண்டு ஷெல் போட்டா போதும். இதுல ரெண்டு ஷெல் தான் ஃபில் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெல்ல நான் 2 எலக்ட்ரான் போடுறேன். செகண்ட் ஷெல்ல நான் 6 எலக்ட்ரான் 1 2 3 4 5 6. ஓகே, அவ்வளவுதான மேம்? இல்ல, நீ உள்ள எப்படி புரோட்டான் நம்பர் இருக்கு, எலக்ட்ரான் நம்பர் இருக்கு, அதுவுமே நீ வந்து போடணும். சரியா? இப்ப புரோட்டான் நம்பர் என்ன? which is equal to number of இருக்கு atomic number. so proton number is 8. okay, proton number is 8. so p is equal to 8. அப்புறம் நியூக்ளியஸ்க்குள்ள வேற என்ன இருக்கும்? நம்மளோட நியூட்ரான்ஸ் இருக்குமா? அது எப்படி கண்டுபிடிப்ப? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். என்னது? நியூட்ரான் நம்பர் இஸ் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அப்ப 16 minus 8 which is equal to 8. so number of neutrons என்ன? 8. அவ்வளவுதான். நம்ம ஈஸியா ஆக்சிஜனோட ரெப்ரசன்டேஷன் பண்ணியாச்சு. கிளியரா? ஆக்சிஜனை ஈஸியா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. கிளியராடா? யாருக்கு இது கிளியரா இருக்கு? யாருக்கு இது கிளியரா இருக்கு? 8 தான்டா போட்டிருக்கோம். ஆமாண்டா. எஸ். ஓகே ஓகே, ஈஸி தானே? ஈஸி தானே? ஸோ ஆட்டம்ஸோட மாஸை நம்ம எப்பயுமே அட்டாமிக் மாஸ் யூனிட்ல தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆட்டம் இஸ் வெரி 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 ஸ்மால். இதை நம்மளால கண்ணால் கூட பார்க்க முடியாது. ஸோ வி யூஸ் மைக்ரோஸ்கோப். ஓகே, ஸோ ஆட்டமே ரொம்ப குட்டியாக இருக்குன்னா அதோட மாஸ் நம்பர், அதோட மாஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ வி ரெப்ரசென்டட் பை அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே, அடுத்தது என்ன? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, வாட் டு யூ மீன் பை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்? வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன? வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஓகே, வெரி ஈஸி. ஓகே, ஸோ த எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல், எலக்ட்ரான்ஸ் இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as valence electrons. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ல பார்த்தோன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்ன? எல் ஷெல். அது எத்தனை எலக்ட்ரான் ஹோல்ட் பண்ணிருக்கு? 1 2 3 4 5 6. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கேன் ஹோல்ட் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? எனக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேயா? ஓகே, ஸோ அதான் என்னது? நம்மளோட நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதான் என்னது? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். these 6 electrons are called as valence electrons. ஓகே, ஓகே, ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை தான் நம்ம வேலன்ஸ் ஷெல்னு சொல்லுவோம். அந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வச்சு தான் அந்த ஆட்டமோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே வந்து என்ன ஆகுது? டிசைட் ஆகுது. ஏன்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் எனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இட் வில் பி டேக்கிங் பார்ட். ஓகே ஓகே, ஸோ எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு எனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் சிமிலராக இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இட் வில் பி ஹேவிங் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எந்த எலிமெண்ட்ஸ்க்குலாம் எனக்கு டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் வில் ஷோ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கிளியரா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ எந்தெந்த இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு எனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 1 2 இல்லைனா 3, என்னது? எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு எனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் இது 1 2 3 இந்த மாதிரி இருக்குதோ அந்த எலிமெண்ட்ஸை what do we call? we call these elements as metals. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா பசங்களா. மெட்டல்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் இது 1 இல்லை 2 இல்லைனா 3 தான் இருக்கும். இதுவே நான் மெட்டல்ஸ்ல பார்த்தோம்னா எனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வில் பி ஃப்ரம் 4 to 7. வேலன்ஸ் எலக்ட்ரான் எனக்கு 4 to 7 இருந்துச்சுன்னா அதை நான் என்ன சொல்லுவேன்? I call this as நான் மெட்டல்ஸ். என்னது? I call this as நான் மெட்டல்ஸ். கிளியரா? ஸோ மெட்டல்ஸ்ல எனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 or 3, நான் மெட்டல்ஸ்ல எனக்கு 4 to 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, இப்போ what do you mean by valency? what do you mean by valency? சரியா? வேலன்சி அப்படின்னா என்ன? வேலன்சி அப்படின்னா it is the combining capacity of the element. என்னது? combining capacity of the element with other elements. ஓகே, ஸோ ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்டோட எவ்வளோ சூப்பரா வந்து கம்பைன் ஆகும் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம வந்து வேலன்சி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, இப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானும் வேலன்சியும் சேம் ஆமாம் அப்படின்னா கிடையாது. வேலன்சியும் வேலன்ஸ் எலக்ட்ரானும் சேமும் கிடையாது. வேலன்சியை நம்ம வேற ஃபார்முலா வச்சு நம்ம வந்து சொல்றோம். ஓகே,
ஸோ நல்லா கவனிங்க எந்தெந்த எலிமெண்ட்டுக்கு elements with valence electrons less than 4 இருக்கும். ஓகே, இப்போ இந்த வேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் வித் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 3 4 அதுக்கெல்லாம் அதோட வேலன்சி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு வேலன்ஸ் எலக்ட்ரான். அதோட வேலன்சி வந்து இஸ் ஈக்குவல் டு வேலன்ஸ் எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தோன்னா 1 தான். அப்போ அது இட் இஸ் லெஸ் தென் 4 இல்லையா, வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் லெஸ் தென் 4. ஸோ அதோட வேலன்சி இஸ் ஈக்குவல் டு வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் அதுக்கு 1 தான், அதோட வேலன்சியும் அதுக்கு 1 தான். இப்போ ஹீலியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தோன்னா 2. ஹீலியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 2. ஓகே, அப்போ அதோட வேலன்சி என்ன, அதுவும் லெஸ் தென் 4. ஸோ அதோட வேலன்சியும் 2. லித்தியம் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன தெரியுமா, அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 1. அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 1. ஓகே, ஸோ அதோட வேலன்சியும் 1 தான். சரியா? ஸோ இந்த எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்குலாம் எனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 3 4 இருக்கோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு வேலன்சி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா எலிமெண்ட்ஸ் வித் வேலன்ஸ் எலக்ட்ரான் கிரேட்டர் தென் 4. சில எலிமெண்ட்ஸ்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 5 6 7 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குளோரின், இன்னொரு தடவை சொல்லணுமா பேகம், நல்லா கவனிங்க. இப்போ லீத்தியம் எடுத்துக்கோங்க, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 3 இப்போ அதோட கான்ஃபிகரேஷன் 2,1. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, எனக்கு 1. வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, எனக்கு 1. ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் லெஸ் தென் 4 தான் இல்லையா, வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 which is less than 4. அந்த மாதிரி எந்தெந்த எலிமெண்ட்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் லெஸ் தென் 4 இருக்கோ அப்ப அந்த எலிமெண்டோட வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இஸ் ஈக்குவல் டு வேலன்சி. ஸோ இந்த எலிமெண்டோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, 1. அப்ப அதுதான் அதோட வேலன்சி. ஸோ வேலன்சி ஆஃப் லித்தியம் இஸ் 1. புரியுதா? ஓகே, இது பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் 4, அதோட கான்ஃபிகரேஷன் 2,2. இப்போ இதோட வேலன்சி எனக்கு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதோட வேலன்சி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். What is the valency of this element? What is the valency of this element? Very easy. What is the valency of this element? So இங்க valence electron 2. So less than 4. So இதோட valency is 2. புரியுதா? Okay? Yes, yes. Okay. இப்ப கவனிங்க. இப்போ எலிமெண்ட்ஸ் வித் வேலன்ஸ் எலக்ட்ரான் கிரேட்டர் தென் 4. இப்போ குளோரின் பார்த்தனா அதோட ஃப்ளோரின் எடுத்துக்கோங்க, குளோரின் வேணாம், ஃப்ளோரின். ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரான், ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரின். இதோட அட்டாமிக் நம்பர் இஸ் 9. கான்ஃபிகரேஷன் இஸ் 2,7. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 7. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் தென் 4. அப்போ அதோட வேலன்சி பார்த்தனா எப்படி கண்டுபிடிப்பேன், வேலன்சி இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ 8 மைனஸ் இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, 7. அப்போ 8 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதுதான் அதோட வேலன்சி. ஸோ வேலன்சி ஆஃப் ஃப்ளோரின் இஸ் 1. புரியுதா, கிளியரா? அதே மாதிரி தான் ஆக்சிஜனும், ஓகே. ஸோ ஆக்சிஜனோட கான்ஃபிகரேஷன் இஸ் 8. So 2,6. So valence electron is greater than 4. அப்ப valency என்ன, 8 minus valence electron which is 2. So valency of oxygen is 2. சரியா? Yes Dinduja. Okay? Clear? எதுக்கு மேம் இந்த 8 அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி அந்த ஷெல் வந்து மேக்ஸிமம் இட் கேன் ஹோல்ட் ஒன்லி 8 எலக்ட்ரான்ஸ். 8 எலக்ட்ரான்ஸ் அது வந்து வாங்கிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஸ்டேபிள், அதனால 8 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃபில்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லாக இருக்கும், ஓகே 8 எலக்ட்ரான்ஸ் எனக்கு அந்த ஷெல்ல கம்ப்ளீட்டாக இருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை நான் என்ன சொல்லுவேன், அந்த ஆட்டமை நான் என்ன சொல்லுவேன், ஓகே ஃபில்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருந்துச்சுன்னா தட் இஸ் 0 வேலன்சி. ஓகே, இட் இஸ் ஹேவிங் 0 வேலன்சி. Clear? I think it is clear. Okay, so the neon configuration paranga 2,8. Okay, so this is 8 இல்லையா? So valence என்ன, 8 minus 8 which is 0. So it is having
zero valency. It is having zero valency. Clear? Okay? And in the session like போடலனா டக்கு டக்குன்னு லைக் போடுங்க பார்க்கலாம். So find the valency of magnesium and sulfur. Magnesium ஓட atomic number என்ன? Sulfur ஓட atomic number என்ன? Hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon, sodium, magnesium. Magnesium 12. Aluminum, silicon, phosphorus, sulfur. Sulfur is 16. Okay, magnesium oda valency enna 12. So idoda configuration 2, 8, 2 ah. Idoda 2, 8, 6 ah. So valence electron inga 2, valence electron inga 6. So valence electron is less than 4. Less than 4 na number of valence electron na valency. So valency is equal to 2. Inga pathana valency is equal to 8 minus valence electron. 8 minus 6. So ingeyum valency enakku 2 da. Clear? Okay? Clear ada? Okay, so நான் already சொன்ன மாதிரி எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு எனக்கு அட்டாமிக் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, 2, 3 இருக்கோ அது எல்லாமே என்னது? அது எல்லாமே எனக்கு மெட்டல்ஸ். எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு எனக்கு அட்டாமிக் வேலன்ஸ் எலக்ட்ரான் எனக்கு 5, 6, 7 அதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு நான் மெட்டல்ஸ். போட்டாச்சா? ஓகே, ஓகேடா. கிளியரா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கடா பசங்களா. எஸ், இது வரைக்கும் ஆல் கிளியரா? இது வரைக்கும் எந்த ஒரு டவுட்டும் இல்லையா? போல் இருக்கு. எஸ், ஐயோ உன் பேரை மறந்துட்டேனே. உன் பேர் என்னடா? பவதாரணி தானே? ஹலோ அபர்ணாக்கலை. பாய்ஸ் ஷீட்டின் கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் சேட்டா. என்ன இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? அர்ச்சனா இங்க போய் சொல்லணுமா நானு? எஸ், போல் இருக்கு. ஆனா நீங்க லேட்டா வந்துட்டீங்களேடா. Why late? இப்ப கட்டுற டேபிள மெமரி பண்ணணுமா? இப்ப காட்டுற டேபிள எஸ், மெமரி பண்ண தேவையில்லை. நீயே வந்து டிரைவ் பண்ணலாம். போலுக்கு வரலாம்டா தாரிஷ். ஐயோ எஸ் கீர்த்தி ஐ எம் சோ சாரி. நீ இந்த மாதிரி மாத்தி மாத்தி லைவ் அட்டெண்ட் பண்ணா நான் பேரை மறந்து போயிடுவேன். நீ ரெகுலரா வர மாட்டேங்கிறியே கீர்த்தி வாசன். இட்ஸ் ஓகே, வருவீங்க எனக்கு தெரியும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைட்ரஜன் மட்டும் எடுத்து பார்க்கலாம். பெரிலியம் எடுத்துக்கலாம் ரேண்டமா. பெரிலியம் சிம்பிள் BE. ஓகே, ஸோ அட்டாமிக் நம்பர் என்ன? 4, which is equal to number of protons and number of electrons. Okay, மாஸ் நம்பர் என்ன? மாஸ் நம்பர் இஸ் 9. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். 9 minus 4 5. ஃபர்ஸ்ட் ஷெல் எப்படி வந்து அப்படியே போகும்? ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2, செகண்ட் ஷெல்ல 2. கான்ஃபிகரேஷன். ஸோ வேலன்சி எனக்கு லெஸ் தென் 4நால வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் வேலன்சி. ஸோ இட் இஸ் 2. ஸோ இங்கே வந்து லெஸ் தென் 4நால எனக்கு இட் இஸ் அ மெட்டல். இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அவங்க டிரைவ் பண்ணியிருக்காங்க. உங்க பேர் சிந்தியாவா? ஓகே சிந்தியா, கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கணுமா? ஓகே, ஸோ பசங்களை இதை நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இதை நீங்களே வந்து என்ன பண்ணலாம்? நீங்களே வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரேண்டமா ஒரு எலிமெண்ட் எடுங்க. அதில் அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன, நியூட்ரான்ஸ் என்ன, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, அதோட வேல்ஸ் என்ன, மெட்டலா நான் மெட்டலான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இது உன்னோட வேலை தான். ஓகே, யூ ஹாவ் டு டூ ஆல் பை யோர் செல்ஃப். ஓகே, எஸ் சிந்தியா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சோ டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் சாட்ல டைமண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் இந்த செஷன் வேணும்னு கேட்டீங்க. ஆனால் இந்த செஷனுக்கு தான் நிறைய பேர் வரவே இல்லை. ஏன்டா இப்படி ஏமாத்திட்டீங்க பார்த்தீங்களா? ஓகே, ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட் ஆட்டமையுமே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன். அண்ட் இதில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொன்னேன். அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் வேலன்ஸையும் இங்கே எக்ஸ்ட்ராவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னது? வேலன்ஸையும் எக்ஸ்ட்ராவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ உனக்கு ஜென்ரலாக ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன்
என்னது ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பர்டிகுலர் எலிமெண்ட் எனக்கு பண்ணிக்காமி அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸை நீ ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ இந்த சேனல்லே நீ போய் நம்மளோட ஷார்ட்ஸ் போ, அதில் வந்து ஓல்டஸ்ட் ஷார்ட்ஸ்னு ஒன்று போடு. அதில் நான் பீரியாடிக் டேபிளில் இந்த ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் ஈஸியாக ஒரு ட்ரிக்கை சொல்லியிருக்கேன். அதை பார்த்து வந்து நீ கமெண்ட் செக்ஷனில் நான் ட்ரிக்கை பார்த்தேன் மேம், படிச்சிட்டேன் மேம்னு சொல்லணும். சரியா? சரியா? ஓகே ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன? ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ்னா என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ஐசோடோப்ஸ். ஓகே, வாட் இஸ் ஐசோடோப்ஸ்? எஸ், கிளியரா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோடோப்ஸ்னா என்ன? ஐசோடோப்னா என்ன? A number of atoms of elements have been identified which have the same atomic number but different mass number. என்னது? சில எலிமெண்ட்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேண்டமா ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நாமளே அதுக்கு அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் நாமளே கொடுக்கலாமா? அட்டாமிக் நம்பர் நீயே கொடுக்கலாம். அதாவது அட்டாமிக் நம்பர் நீயேனா உனக்கு பிடிச்ச நம்பரை கொடுக்க முடியாது. அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு இதான் அட்டாமிக் நம்பர்னு இருக்கும்ல, அதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பீரியாடிக் டேபிள் அந்த ஆர்டரை நீ ஞாபகம் வச்சாவே அந்த ஆர்டர் தான் உனக்கு அட்டாமிக் நம்பர். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் 3ஆவதா வருதா? ஸோ லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3. ஓகே, கிளியரா? அந்த மாதிரி தான் நீ படிக்கணும். ஐசோடோப்ஸ்னா என்ன? ஓகே, ஸோ எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு ஓகே சில ஆட்டம்ஸ்க்கு பார்த்தோன்னா ஒரே எலிமெண்டா இருந்தாலுமே அந்த ஆட்டம்ஸ்ல வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருந்தாலுமே எனக்கு மாஸ் நம்பர் எனக்கு டிஃபரெண்ட் ஆகும். அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ். ஆமா, எலக்ட்ரான்ஸோட நம்பரும் சரி புரோட்டான்ஸோட நம்பரும் சரி இட் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். சரியா? ஓகே டேய், உனக்கு கிளியரா புரியுதாடா? கிளியரா புரியுற இடத்துல நீங்க பாருங்க. ஓகே, நான் இன்னும் உங்களை கம்பலே பண்ணல. ஓகே, சரியா? ஸோ ஒரு எலிமெண்ட்ல எனக்கு 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ஆனால் இந்த 2 ஆட்டம்ஸோட அட்டாமிக் நம்பர் எனக்கு சேமா இருக்கு, ஆனால் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதுதான் நான் என்ன சொல்லுவேன், ஐ கால் திஸ் அஸ் ஐசோடோப். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கோங்களேன். ஓகே, எனக்கு இதுல 3 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கு. என்னது? ஒரே ஹைட்ரஜன் எலிமெண்ட் தான். ஹலோ ஜனனி, குட் ஈவினிங் ஜனனி. புரிஞ்சுச்சா கவிதா? வெரி குட் கவிதா. ஓகே, ஸோ இங்க பார்த்தனா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு பாத்தியா? இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எலிமெண்ட்ல எனக்கு 3 ஆட்டம்ஸ் இருக்கு. 3 ஆட்டம்ஸ்க்குமே அட்டாமிக் நம்பர் சேம் தான். ஆனா மாஸ் நம்பர் டிஃபரெண்ட். இதுல இருந்து என்ன மேம் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தனா, அட்டாமிக் நம்பர் சேம் which means எனக்கு புரோட்டான் நம்பர் எனக்கு இங்க சேமா தான் இருக்கு. 1 புரோட்டான். ஆனா மாஸ் நம்பர் டிஃபர் ஆகுது, which means mass number is composed of number of protons plus number of neutrons. இல்லையா? ஸோ எனக்கு மாஸ் அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கு, அப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான் சேம், ஆனா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் வேரி ஆகுது, அதனால தான் மாஸ் நம்பர் வேரி ஆகுது. ஓகே, ஸோ ஐசோடோப்ஸ்ல எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வேரி ஆகுது, டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கு. ஸோ ஐசோடோப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஹேவிங் த சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். இங்க பார்த்தோன்னா நியூட்ரான்ஸோட நம்பர் இங்க 0, இங்க நியூட்ரானோட நம்பர் 1, இங்க நியூட்ரானோட நம்பர் 2. அதுக்கேற்ற மாதிரி மாஸ் நம்பர் பார்த்தோன்னா இங்க மாஸ் நம்பர் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் 1, இங்க மாஸ் நம்பர் புரோட்டான் பிளஸ் இங்க மாஸ் நம்பர் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் 1, இங்க மாஸ் நம்பர் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் 2, இங்க மாஸ் நம்பர் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இட் இஸ் 3. சரியா? ஸோ ஐசோடோப்ஸ்னா என்ன? Isotopes are the elements, atoms having the same atomic number but different mass number. ஓகேடா? ரோஹித் தர்ஷனா? ஓகே, ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பசங்களா எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும், அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா தான் மார்க் கொடுப்பாங்க. சரியா? பெரிய பேட்ச்ல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃபர் பிரைஸ்ல 999 பிரைஸ்க்கு நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமா. சரியா? ஸோ அதே மாதிரி இங்க கார்பன் பார்த்தோன்னா இந்த கார்பன்ல எனக்கு அட்டாமிக் நம்பர் 2த்துக்குமே சேம் தான், ஆனா மாஸ் நம்பர் எனக்கு டிஃபரெண்ட்.
ஸோ இதுவுமே கார்பனுக்குமே ஐசோடோப்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் கார்பன் ஐசோடோப்ஸ். அண்ட் இது குளோரின் ஐசோடோப்ஸ். குளோரின்ல பார்த்தோம்னா இங்க குளோரின் 17 தான். அட்டாமிக் நம்பர் சேம். ஆனா மாஸ் நம்பர் இங்க டிஃபரெண்ட். ஸோ எதனால மாஸ் நம்பர் டிஃபர் ஆகுது? எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் டிஃபர் ஆகுது, வேரி ஆகுது. அதனால தான் எனக்கு மாஸ் நம்பர் டிஃபர் ஆகுது. புரியுதா? ஸோ ஐசோடோப்ஸ்னா என்ன? எனக்கு சிம்பிளிஃபைடா எனக்கு ஒரே வார்த்தையில சொல்லுங்க பார்க்கலாம். ஐசோடோப்ஸ்னா என்ன? எனக்கு சிம்பிளிஃபைடா ஒரே வார்த்தையில சொல்லுங்க. ஐசோடோப்ஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஹேவிங் த சேம் ஆட்டோமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். எனக்காக டைமண்ட்ஸ் போடுறீங்களா அபர்ணா? டேய் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா போடுடா போதும். ஐயோ. ஓகே. ஸோ ஐசோடோப்ஸ்க்கு எக்ஸாம்பிளோட சேர்த்து எழுதணும். ஐசோடோப்ஸ்க்கு எக்ஸாம்பிளோட சேர்த்து எழுதணும். சரியா? புரோட்டான் சேம் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படி எழுதக்கூடாதுடா பேகம். அட்டாமிக் நம்பர் சேம், மாஸ் நம்பர் டிஃபரெண்ட் எழுதணும். சரியா? வெரி குட் ரோஹித் தர்ஷன். ஓகே. ஸோ ஐசோடோப்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ ஆட்டம்ஸ் இந்த ஐசோடோப்ஸ்ல பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கு. ஓகே. விச் மீன்ஸ் மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே. ரெண்டு விதமான ஐசோடோப் இருக்கு, ஸ்டேபிள் ஐசோடோப் அண்ட் அன்ஸ்டேபிள் ஐசோடோப்னு எனக்கு ரெண்டு விதமா இருக்கு. நான் பார்த்து தாண்டா இருக்கேன் அசோக்குமரன். முடிச்சிரும் 9:15 9:20 நான் முடிச்சிருவேன். ஓகே. எஸ் இப்போ ஐசோடோன்ஸ், ஐசோபார்ஸ், அதோட லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அதோட முடிஞ்சிச்சு. டெய்லியும் 4 hours படிக்கணும் ரோஹித் தர்ஷன். எஸ் பேக்க முடிக்க போறோம், கவலைப்படாதீங்க. இது முடிச்சுட்டு ஒரு போல் மட்டும் முடிச்சிடலாம். ஓகே. அடுத்த கிளாஸ் எப்போவா? எனக்கு இந்த வாரத்துல 4 சயின்ஸ் கிளாஸ் இருக்கு, மிஸ் பண்ணாம வந்துருங்க. சரியா? ஓகே. ரெண்டு விதமான ஐசோடோப் இருக்கு, ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் ஐசோடோப். அன்ஸ்டேபிள் ஐசோடோப் பார்த்தனா ஓகே எனக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் இருக்கிறதுனால இந்த நியூட்ரான்ஸ் இந்த ஆட்டம்ஸ் வந்து ரேடியோ ஆக்டிவா இருக்கும். அதாவது இது நியூட்ரான்ஸை எமிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தீஸ் ஐசோடோப்ஸ் ஆர் கால்ட் அஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ். ஓகே. ஸோ நியூட்ரான்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால இந்த நியூட்ரான்ஸ் வந்து எமிட் ஆக ஆரம்பிக்கும். யூ கேன், யூ வில் அண்ட் ஐ கேன் கம்மா. சூப்பர்டா. 9th கிளாஸ் நீங்களா 9th செஷன் கேட்டு இருக்கிறதுனால இந்த வாரம் 4 சயின்ஸ் கிளாஸ் இருக்கு, மறக்காம வந்துருங்க, ரிமைண்டர் போட்டு வந்துருங்க. சரியா? ஓகே. ஸோ ஐசோடோப்ஸ் எந்ததெல்லாம் அன்ஸ்டேபிளா இருக்கோ அதெல்லாம் எனக்கு ரேடியோ ஆக்டிவ் ஆயிடும். அதாவது நியூட்ரான்ஸ் எமிட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதனால ரேடியோ ஐசோடோப்ஸ். எக்ஸாம்பிள் எழுதணும்னா பசங்களா? ஓகே. அண்ட் இதோட யூசஸும் உனக்கு வந்து கேட்பாங்க. ஓகே. யுரேனியம் 235 சோர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஓகே. அண்ட் கோபால்ட் 60 எங்க யூஸ் பண்ணுவாங்க இப்படியும் கேட்பாங்க. ஓகே. யூஸ்ட் இன் ரேடியோ தெரப்பி. இது எல்லாமே என்னது? ரேடியோ ஐசோடோப்ஸ். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறது? ஐசோபார்ஸ். அடுத்த கிளாஸ் வந்து ஐ திங்க் ஆன் வெனஸ்டே. நாளைக்கு கிளாஸ் இல்ல, நாளைக்கு இல்ல, 9th ஸ்டாண்டர்டு வெனஸ்டே இருக்கு. வெனஸ்டே கூட இல்ல, ஐ திங்க் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இருக்கு. ஓகேயா? சரியாடா? ஸோ ஐசோபார்ஸ்னா என்ன? இப்போ நான் 2 எலிமெண்ட்ஸ் எடுக்கிறேன், கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20, ஆர்கான் அட்டாமிக் நம்பர் 18. ஸோ ஓகே மேம் இது ரெண்டுத்துக்குமே இது 2 எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இது ஐசோபார்ஸ், ஐசோடோப்ஸ் இல்ல. ஆமா, ஐசோடோப்ஸ் இல்ல. ஆனா இங்க ரெண்டுத்துக்குமே அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா அதோட மாஸ் நம்பர் பாருங்களேன், மாஸ் நம்பர் ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கு. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் விச் ஆர் ஹேவிங் அடுத்தடுத்த லெசன் தான். இதுக்கப்புறம் ஐ வில் சே தா தாரிஷ் என்னென்ன லெசன் வேணும்னு எனக்கு அட்லீஸ்ட் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன லெசன் வேணும்? உங்களுக்கு எந்த லெஸ் கண்டுக்கவே இல்லையா? சொல்லுங்க நிஷான். என்ன கேக்குறீங்கடா நிஷானு? ஓகே. சோ எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு எனக்கு அட்டாமிக் நம்பர் சேமா இல்ல, ஆனா மாஸ் நம்பர் சேமா இருக்கு.
ஓகே, அதை நம்ம என்ன சொல்லுவோம், we call this as isobars. பயாலஜியா என்ன சாப்டர்னு சொல்லுங்க. ஓகே ஓகே, so elements with different atomic number but same mass number. ஓகே, so இதுல எனக்கு different atomic number அப்படின்னா எனக்கு number of protonsம் எனக்கு number of electronsம் எனக்கு differentா இருக்கு. அப்ப என்ன சேமா இருக்கு, அப்ப என்ன எனக்கு சேமா இருக்கு, எனக்கு mass number சேமா இருக்கு, which means எனக்கு total number of nucleons தான் என்ன, அந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த number of protons plus neutrons together எனக்கு சேமா இருக்கு. ஓகே, பயாலஜில ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் ஃபைலம் டைப்ஸ். அனிமல் கிங்டம் ஆல்ரெடி படிச்சாச்சு. ஓகே, ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம், ஐசோபார். ஸோ ஐசோபார்ஸ்ல எனக்கு புரோட்டான் நம்பர் எலக்ட்ரான் நம்பர் எனக்கு வேரி ஆகும், ஆனா எனக்கு நம்பர் ஆஃப் நியூக்ளியன் சேமு, மாஸ் நம்பர் எனக்கு சேமு. ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் பிசியாலஜி கண்டிப்பா தாரிஷ் கேட்டீங்களா, உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். So atoms of different elements with different atomic number and same mass number, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as isobars. So isotopesக்கு isobarsக்கு வித்தியாசம் புரிஞ்சுச்சா? அண்ட் பசங்களா வெறும் டெஃபினேஷன் மட்டும் எழுதுனா போதாது, எக்ஸாம்பிளும் எழுதணும். நம்ம பசங்க எல்லாம் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்கன் அட்டாமிக் நம்பர் 18, மாஸ் நம்பர் 40, கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20, மாஸ் நம்பர் 40, இது ரெண்டு என்ன, ஐசோபார்ஸ். ஓகே ஓகே, ஈஸியா எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஐசோடோப்ல எனக்கு டாப் வேல்யூ சேஞ்ச் ஆகும், கீழே இருக்கிற வேல்யூ சேமா தான் இருக்கும். ஐசோடோப்ல டாப் வேல்யூ, டாப்ல என்ன இருக்கும், மாஸ் நம்பர் இருக்குமா? ஓகே, டாப் வேல்யூ சேஞ்ச் ஆகும், அப்பனா அட்டாமிக் நம்பர் சேம், மாஸ் நம்பர் டிஃபரெண்ட். ஐசோடோப்ல டாப் வேல்யூ சேஞ்ச் ஆகும், ஐசோபார்ல பாட்டம் வேல்யூ சேஞ்ச் ஆகும். பாட்டம் வேல்யூனா அட்டாமிக் நம்பர், ஐசோபார்ல அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன, ஐசோடோன். ஐசோடோன்ல பார்த்தோன்னா எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எனக்கு சேமா இருக்கும், வேற எலிமெண்ட்ல. ஃப்ளூயிட்ஸ் லெசனா டே, எத்தனை லெசன் கேட்குறீங்களேடா? ஓகே, 3 லெசன் தான் எடுக்க முடியும் இதுக்கு அடுத்தது. ஓகே, ஸோ எந்தெந்த எலிமெண்ட்ஸ்ல எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேமா இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் போரான் அண்ட் கார்பன்ல பார்த்தோன்னா, ஓகே, மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஓகே, எனக்கு என்ன நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எனக்கு சேமா இருக்கு. இந்த ரெண்டு எலிமெண்ட் நான் என்ன சொல்றேன், இதை தான் நான் என்ன சொல்லுவேன், ஐ கால் திஸ் as isotones. ஓகே, so same number of neutrons but different number of protons and hence இதை தான் different atomic number. so இதான் நம்ம isotones சொல்லுவோம். ஓகே, சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னது, அது நம்ம ஐசோடோன் சொல்லுவோம். ஓகே, நல்லா மண்டையில ஏத்துக்கோங்க. Okay, yes, isobars, isotones and isotope மூணுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுச்சா? yes ma'am னா yes ma'am, clear ma'am னு போடுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிஃபரெண்ட் லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் பார்க்க போறோம். ஓகே, ஸோ எனக்கு நிறைய ஆட்டம்ஸ் வந்து எனக்கு கம்பைன் ஆகணும். எனக்கு நிறைய ஆட்டம்ஸ் வந்து புக் பேக் சொல்லி தரேன்டா, கவலைப்படாதீங்க. ட்ரஸ்ட்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு யூனிட் டெஸ்ட்ல பீரியாடிக், கண்டிப்பா அதுக்கு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எடுத்துட்டு வர, கவலைப்படாதீங்க. ஓகே, இத்தனை லெசன் கேட்குறீங்க, நான் முடிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து கெமிக்கல் காம்பினேஷன்ல 5 லா இருக்கு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், law of constant proportion, law of multiple proportion, law of reciprocal proportion and Gay-Lussac's law. ஓகே, ரெண்டு ஆட்டம்ஸ் ரெண்டு எலிமெண்ட் கம்பைன் ஆகணும்னா இந்த லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அது வந்து கம்பைன் ஆகும், சரியா? ஸோ இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் நீங்க ஆல்ரெடி உங்களோட ஏர்லியர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால அது வேண்டாம். அடுத்தது என்ன, நம்மளோட லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். law of multiple proportion சொன்னது யாரு, ஜான் டால்டன் in 1804. so இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, when two elements A and B combine together to form more than one compound, then different masses of A which separately combine with a fixed mass of B are in simple ratio. ஓகே, ஸோ இப்போ எனக்கு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இது எனக்கு கம்பைன் ஆனால் எனக்கு வாட்டர் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எனக்கு கம்பைன் ஆகி வாட்டராகவும் கொடுக்கலாம், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி எனக்கு ஹைட்ரஜன் பெர் ஆக்சைடு வேற காம்பவுண்டும் கொடுக்கலாம். இதோட ஃபார்முலா வேற, இதோட ஃபார்முலா வேற. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி எய்தர் எனக்கு H2O கொடுக்கலாம், இல்லைன்னா எனக்கு H2O2 கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி கார்பனும் ஆக்சிஜனும் எனக்கு கம்பைன் ஆகி கார்பன் மோனாக்சைடு கொடுக்கலாம், இல்லை கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ரெண்டு 2 எலிமெண்ட்ஸ் எனக்கு கம்பைன் ஆகுது டு ஃபார்ம் மோர் தென் ஒன் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் மாசஸ் ஆஃப் ஏ அண்ட் டிஃப்ரெண்ட் மாசஸ் ஆஃப் பி எனக்கு கம்பைன் ஆகுறப்ப அது சிம்பிள் ரேஷியோல தான் எனக்கு கம்பைன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இப்போ கார்பன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் 2 டிஃபரெண்ட் ஆக்சைடு. ஒன்று கார்பன் மோனோஆக்சைடு, இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? ஸோ இதுல மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டு மாஸ் ஆஃப் கார்பன். எனக்கு கார்பன் மோனோஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரேஷியோல பார்த்தோன்னா எனக்கு 1:2. ஓகே, அதாவது பார்த்தோன்னா எனக்கு மோர் தென் ஒன் காம்பவுண்ட். இப்போ கார்பன் மோனோஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இதில் எனக்கு ஆக்சிஜன் தான் டிஃபர் ஆகுது. இந்த ஆக்சிஜன் மாஸ் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 1:2 ரேஷியோவில் இது டிஃபர் ஆகுது. ஸோ இதில் 1 மாஸ், இதில் 2 மாஸ். இந்த 1:2 ரேஷியோவில் தான் அது வந்து டிஃபர் ஆகுது. அதே மாதிரி இப்போ H2O2ல பார்த்தோன்னா இங்கேயும் ஆக்சிஜன் தான் டிஃபர் ஆகுது. அது இந்த ரேஷியோவில் இதில் ஆக்சிஜன் வந்து 1, இதில் வந்து ஆக்சிஜன் 2. இதுவுமே 1:2 ரேஷியோவில் தான் எனக்கு இந்த ஆக்சிஜன் வந்து எனக்கு கம்பைன் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? we call this as law of multiple proportion. ஓகே, இதான் law of multiple proportion சொல்கிறேன். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் கார்பன் எனக்கு சேம் தான், ஆனால் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16, இங்கே 32. ஸோ எனக்கு 1:2 ரேஷியோவில் எனக்கு ஆக்சிஜன் எனக்கு இந்த காம்பவுண்ட்லையும் இந்த காம்பவுண்ட்லையும் எனக்கு டிஃபர் ஆகுது. புரியுதா? புரியுதா? எஸ் இந்தியா, எஸ் இந்தியா. இப்போ அதே மாதிரி வேற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சல்ஃபர். ஸோ சல்ஃபர் எனக்கு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுன்னு ஃபார்ம் ஆகுது. ஸோ சல்ஃபரோட மாஸ் சேம் தான், ஆனால் ஆக்சிஜனோட மாஸ் பார்த்தோன்னா இதில் எனக்கு 32 அண்ட் இதில் எனக்கு 32 + 16 எவ்வளோ? 48. ஓகே, ஸோ இப்போ ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தோன்னா இதுலேயும் பார்த்தோன்னா 32/48 which is 2:3. ஓகே, ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ரேஷியோவில் தான் அது ஃபிக்ஸடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லுங்க பேகம், என்ன சொல்றீங்க? Plant physiology is very easy, so first we can take all lesson, after that we take this lesson. ஓகேடா பேகம், ஓகேடா, புரியுதா? இப்போ அடுத்தது என்ன? law of reciprocal proportion. என்னது? law of reciprocal proportion. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஜெரேமியஸ் லிச்சர் தான் சொல்லியிருக்காரு. if two different elements combine separately with the same weight of a third element. என்னது? if two different elements combine separately with a third element, the ratio of the masses in which they do so are either same or simple multiple of the mass ratio in which they combine among themselves. மேம் சுத்தமா புரியல மேம். PW ஆப்ல கமெண்ட் பண்ண முடியும். ஐயோ, அதுல லைவ் அதுலயும் பண்ண முடியும்டா. You told my name but you don't. ஐயோ ஆமால தாரிஷ், நான் கொடுத்தேன்டா, பட் ஆனால் அவங்க வந்து போடவே இல்லைடா. அது என்ன செஷன் எனக்கு ரிமைண்ட் பண்றீங்களா? அந்த செஷன்ல நான் போய் நான் பார்க்குறேன். ஓகே, சரியா? ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா consider 3 elements hydrogen, oxygen, water. என்னது? hydrogen, oxygen, water. ஓகே, ஸோ hydrogen and oxygen combine separately with the same weight of carbon. என்னது? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எனக்கு தனித்தனியாக கம்பைன் ஆகி எனக்கு கார்பனோட கம்பைன் ஆகி எனக்கு CH4 ஃபார்ம் ஆகும். ஓகே, ஓகே, ஸோ ஹைட்ரஜன் எனக்கு தனியாக கார்பனோட கம்பைன் ஆகி CH4 ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் எனக்கு கார்பனோட தனியாக கம்பைன் ஆகி எனக்கு CO2 ஃபார்ம் ஆகுது. இல்லையா? இல்லையா? ஸோ என்னது? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இது A, இது B. A வந்து எனக்கு கார்பனோட ஒரு ரேஷியோல எனக்கு கம்பைன் ஆகுது. B வந்து எனக்கு அதே சியோட எனக்கு ஒரு ரேஷியோல கம்பைன் ஆகுது. ஓகே, ஓகே, ஸோ இது இப்போ இது ரெண்டும் கம்பைன் ஆன CH4 ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஓகே, அதுல கார்பனோட மாஸ் என்ன? 12. அண்ட் அதே மாதிரி சியும் கம்பைன் ஆகி எனக்கு CO2 ஃபார்ம் பண்ணுது. அதுல கார்பனோட மாஸ் என்ன? வெயிட். ஓகே, ஸோ ரெண்டு டிஃபரெண்ட், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். ரெண்டு டிஃபரெண்டான எலிமெண்ட்ஸ் கம்பைனிங் வித் த சேம் தேர்ட் எலிமெண்ட் வித் ஃபிக்ஸட் மாஸ். கரெக்டா? அதான் நீங்க சொல்லியிருக்காங்க. கம்பைனிங் separately with the same weight of a third element, the ratio of the masses in which they do so are either same or a simple multiple of the mass ratio அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது 12 and 12. ஓகே,
ஸோ இதுல ஹைட்ரஜனோட மாஸ் என்ன 4, இதோட இல்ல ஆக்சிஜனோட மாஸ் என்ன 4. ஓகே, ஸோ இதுல ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட ரேஷியோ என்ன 4:32. ஓகே, 4:32. ஓகே, ஸோ இது ஒரு எனக்கு ஒரு சிம்பிள் ரேஷியோவா தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட் எனக்கு சேம் எலிமெண்ட் ஆஃப் கார்பனோட கம்பைன் ஆகுறப்ப எனக்கு ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோலாம் கம்பைன் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் டு ஃபார்ம் வாட்டர். இப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டு ஆக்சிஜன் பார்த்தோன்னா 2:16 or 1:8. Okay, so from 1 and 2 the ratio is the same as that of the first obtained. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா எனக்கு இங்கே ஒரு ரேஷியோ வருதா, 4:32. இதை நீ சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு 2:16 வருது. ஓகே, or 1:8. 1:8 ரேஷியோவா? இப்போ அதுவே இந்த ஹைட்ரஜனும் அண்ட் ஆக்சிஜனும் கம்பைன் ஆனா எனக்கு H2O வருமா? அதுல அதோட ரேஷியோ பார்த்த அப்படின்னா 1:8 ரேஷியோ வருது. அதாவது ஹைட்ரஜன் எனக்கு 2 மாஸ், ஆக்சிஜன் எனக்கு 16. சிம்பிளிஃபை பண்ணா 1:8 ரேஷியோவா? ஸோ இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் எனக்கு சேமா இருக்கு இல்லையா? இதுதான் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். ஓகே, இதுதான் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா பாருங்க. ஹைட்ரஜன் எனக்கு கார்பனோட தனியா செப்பரேட் ஃபார்ம் பண்ணி எனக்கு CH4 ஃபார்ம் பண்ணுது. ஆக்சிஜன் கார்பனோட செப்பரேட்டா எனக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. அதோட மாஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா இதுல ரெண்டுத்துலயுமே கார்பன் வந்து எனக்கு காமனா சேம் வெயிட். ஸோ இதுல ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட ரேஷியோ பார்த்தோன்னா 4:32. சிம்பிளிஃபை பண்ணா 1:8. இப்ப ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மட்டும் எனக்கு தனியா கம்பைன் ஆச்சுன்னா எனக்கு H2O வந்து ஃபார்ம் ஆகுமா? அதுல என்னோட மாஸ் ரேஷியோ பார்த்தோன்னா 1:8. ஸோ இதுல வர ரேஷியோவும் எனக்கு சேமா இருக்கு. இதான் எனக்கு லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் சொல்லுது. சொல்லுங்க கீர்த்திவாசன். கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன், சொல்றேன். அது என்ன செஷன் மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஓகே, இதான் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். அண்ட் அடுத்தது கே-லூசெக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, whenever gases react together the volume of reacting gases bear a simple ratio. என்னது, கேசஸ் கம்பைன் ஆகுறப்ப இந்த வால்யூம் ஆஃப் கேசஸ் வந்து எனக்கு சிம்பிள் ரேஷியோல வந்து இருக்கும். ஓகே, அந்த ரேஷியோ இஸ் எக்ஸ்டெண்டட் டு த ப்ராடக்ட் when the product is also in gaseous state. ஓகே, இந்த ரேஷியோ எனக்கு ப்ராடக்ட்லயும் எக்ஸ்டெண்ட் ஆகும் எப்ப ப்ராடக்ட்டும் gaseous stateல இருந்தா. ஓகே, ஸோ எல்லா வால்யூம்ஸும் இட் இஸ் மெஷர்ட் அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகே, ஸோ 2 volumes of hydrogen reacts with 1 volume of oxygen to form 2 volume of water. Okay, so the ratio of volume which gases bear is 2:1:2. இது simple whole number ratio அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது என்ன, குவாண்டம் நம்பர். ஓகே, குவாண்டம் நம்பர் எப்படி வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா உன்னோட அட்ரஸ் நம்ம எப்படி சொல்றோம்? இப்போ நம்ம 3 லாஸையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட குவாண்டம் நம்பர். ஸோ உன்னோட அட்ரஸ் எப்படி எழுதுற? நம்பர் 12 நேரு ஸ்ட்ரீட்டு, காந்தி நகர், அண்ணா நகர், சென்னை, அப்புறம் தமிழ்நாடு, பின்கோடு எல்லாம் போடுற. ஸோ உன்னோட பொசிஷனை நீ இவ்வளோ மூலமா நீ எக்ஸ்பிரஸ் பண்ற. அதே மாதிரி ஓகே, just like we have 4 ways of defining the location. நம்ம பில்டிங் வச்சு சொல்லலாம், கண்ட்ரி வச்சு சொல்லலாம், ஸ்டேட் வச்சு சொல்லலாம், ஸ்ட்ரீட் வச்சு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, அதோட லொகேஷன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு there are different ways. ஓகே, அது நம்ம 4 குவாண்டம் நம்பர்ஸ் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். என்னது, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இது வந்து அதோட சிம்பிள் n. இது அதோட மெயின் எனர்ஜி லெவலை சொல்லும். அசைமத்தல் குவாண்டம் நம்பர் L. இது அது எந்த சப்ஷெல்ல இருக்குன்னு சொல்லும், இல்ல ஆர்பிட்டலோட ஷேப்ல சொல்லும். அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து M. அது அந்த ஆர்பிட்டல் எந்த ஓரியன்டேஷன்ல இருக்குன்னு சொல்லும். அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் இஸ் S. அது அந்த எலக்ட்ரான் எந்த ஸ்பின், பாசிட்டிவ் ஸ்பின்னா நெகட்டிவ் ஸ்பின்னா அப்படின்னு வந்து எனக்கு சொல்லும். சரியா? ஓகே, எஸ். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கிளியரா பார்த்துக்கோங்க. குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது, the numbers which designate and distinguish various atomic orbitals and electrons present in an atom.
ஒரு ஆட்டம்ல எனக்கு அட்டாமிக் ஆர்பிட்டல்ல எனக்கு அந்த ஆட்டம் எங்க இருக்குன்னு சொல்றது தான் நம்மளோட குவாண்டம் நம்பர். ஐ ஹோப் so it is clear. இதான் நம்ம கே-லூசெக்ஸ் law வந்து சொல்லுது. 1 volume of hydrogen, 1 volume of chlorine will give you 2 volume of hydrogen chlorine. Okay? Yes, இதான் கே-லூசெக்ஸ் law. Okay, I think it is clear. Okay, so I think it is clear. So பசங்களா book back questions மட்டும் நம்ம பார்த்துடலாம். Among the following the odd pair is, yes கல்வி டீம் வந்தாச்சுடா கீர்த்திவாசன். So yes நம்ம வந்து லீடர் போர்ட் வைக்கல நானு, ஜஸ்ட் நீங்க வந்து ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. So among the following the odd pair, எது வந்து இதுல odd pair? Come on. Come on, come on, come on. Which is the right answer? C ya. B ya, C ya. Why? What is the reason? எனக்கு அதுவும் சொல்லணும். What is the reason? (18 minus 8, 10. 37 minus 17. This is 20. இங்க 40 minus 18. 40 minus 18 is 22. 14 minus 7, 7. 30 minus 14, 16. 31 minus 15, 16. இங்க 20. 20. இங்க நல்லா பார்க்கணும். ஆக்சிஜன் 10. 37ல 17 போயிடுச்சுன்னா which is the right answer? This is not fair. அடே இன்னைக்கு வைக்க மறந்துட்டாங்கடா. This is not interesting. அடே யூசுவலா இங்க ஒன்னு இருக்கும் பாத்தியா, அது இன்னைக்கு இல்லடா, அது வைக்க மறந்துட்டாங்கடா. I am so sorry. Which is the right answer? Which is the right answer? கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? ஓகே, சோ இதோட ஆன்சர் நீங்க நெக்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ வாண்ட் தி ரைட் ஆன்சர். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆவறீங்க. அடுத்தது, சேஞ்ச் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் an atom changes it to, நியூட்ரான் நம்பர் சேஞ்ச் ஆச்சு அப்படினா அது இப்ப போட முடியாதுடா, இங்க இல்லையேடா. ஐ அம் சோ சாரிடா தாரிஷ். சேஞ்ச் இன் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் an atom changes it to, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படினா ஐசோடோப்பா மாறிடும் இல்லையா? வெரி குட். The term nucleons refers to, nucleus அப்படினா எனக்கு அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய number of neutrons plus number of protons. Okay, so option D. The number of protons, neutrons and electrons present respectively in Br 80, 35. The number of neutrons என்ன, protons என்ன 35, electrons என்ன 35, 35, 35, neutrons 80 minus 35 எனக்கு 45. Okay, so 35, 45, 35, option D is the right answer. Correct? Okay, yes. அடுத்தது, the correct electronic configuration of potassium. Potassium என்ன 19. So 2, 8, 9. Okay, the correct electronic. தாரிஷ் நான் என்னடா பண்றது? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ப்ராமிஸ் அடுத்த செஷன் எடுத்துட்டு வரேன். ஓகே, நோ வரிஸ். ஐ அம் ரியலி சாரி. Okay, so correct electronic configuration of potassium is 2, 8, 9, option A. ஐயோ சாரி 2, 8, 9 இல்ல, தப்பு தலை மேல கொட்டு. 9 எப்படி வரும்? 8, 1 தானே வரும். அப்ப ஆப்ஷன் சி தப்பு. வேகம் தப்பு. அடுத்த question. Calcium and argon are examples of a pair of, calcium and argon ரெண்டுத்துக்குமே எனக்கு atomic number different இருக்கும், ஆனா mass number same, so they are examples of isobars.
ஓகே total number of electrons that can be accommodated in an orbit அதை நம்ம என்ன சொல்லுவோம் which is found by 2n square சரியா சோ பசங்களா I think 1 marks நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே 1 marks நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே சோ இதுல நீங்க என்னது கே-லூசெக்ஸ் law கேட்டிருக்காங்க பாருங்க கே-லூசெக்ஸ் law கேட்டிருக்காங்க சோ இந்த question with the help of illustration நீங்க வந்து பார்க்கணும் proper postulates of Bohr's atomic model நான் டீச் பண்ண இந்த question பாத்துக்கோங்க கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து வரக்கூடிய கன்க்ளூஷன்ஸ் ஓகே இதுவும் நம்ம பார்த்தோம் நியூக்ளியான்ஸ்னா என்ன அண்ட் பாஸ்பரஸ்ல ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க அண்ட் ரெப்ரசன்டேஷன் இதுவும் நம்ம கிளியரா பார்த்தோம் ஓகேயா அண்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் கால்குலேஷன் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணணும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் ஆட்டம்ஸ் ஓகே எதுக்கு chlorine 35 and chlorine 17 have same chemical properties ஏனா they are isotopes atomic number same இருக்கு electronic configuration same இருக்குறதுனால chemical properties same இருக்கு ஆனா they are isotopes ஓகே சோ பசங்களா எல்லா क्वेश्चंसும் வந்து உனக்கு ஆன்சர்ஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன் ஓகே கண்டிப்பா உனக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படி பார்த்தனா ஆட்டம்னா என்ன ஆட்டம்க்குள்ள என்னென்ன இருக்கு டிஃபரண்ட் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அதை யாரு கண்டுபிடிச்சா ஆட்டம்ல இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் ரூதர்ஃபோர்ட் மாடல் நம்மளோட போர் மாடல் அப்புறம் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன படிச்சோம் நம்ம எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிச்சோம் அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு அதை பார்த்தோம் அண்ட் கடைசியா நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு அப்புறம் லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் 3 லாஸ் படிச்சோம் எப்படி இந்த எலிமெண்ட்ஸ் கம்பைன் ஆகுது அண்ட் கடைசியா நம்ம டிஃபரெண்ட் குவாண்டம் நம்பர்ஸ் பத்தி படிச்சோம் அண்ட் ஐசோடோன்ஸ்னா என்ன ஐசோபார்ஸ்னா என்ன ஐசோடோப்னா என்னெல்லாம் படிச்சோம் இது எல்லாத்தையுமே குயிக்கா ரிவைஸ் பண்ணிட்டு புக் பேக் கொஸ்டின்ஸை தரோவா நீ வந்து ஆன்சர் பண்ண அப்படின்னா நீயே ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் பசங்களா ப்ளீஸ் 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 நீங்களே வந்து புக் பேக் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க அப்பதான் உனக்கு சூப்பரா புரியும் இன்னைக்கான ஹோம்ஒர்க் எப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு எஸ் மேம் ஐ அண்டர்ஸ்டுன்னு எனக்கு போடணும் வீடியோட ஐ டூ இட் டான் நினைமதி எனக்கு நிறைய பேர் சொல்றீங்க பட் ஆனால் எனக்கு தெரியல எப்போ இவங்க ஸ்கெடியூல் பண்ணியிருக்கான்னு நான் கேட்டு உனக்கு சொல்லிட்டேன்டா சரியா இல்லை நானே அடுத்த செஷனில் வந்து உனக்கு வந்து சொல்கிறேன் எப்படி மெமரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டில் த எண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பசங்களா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த செஷன் பிடிஎஃப் நம்ம ஃபிசிக்ஸ் வேலை ஆப்பில் இருக்குது அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பை பாய்